ஹே லவ்லீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலியோட குட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்டா. ஓகேடா, ஆக்சுவலாக இது ஒரு நியூ ஒன் ஷார்ட் மூவினே சொல்லலாம். மோதலும் காதலும்க்கு நிறையாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்பெஷல் பார்ட் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் என்னடா பண்ணுறது, அக்காவுக்கு எக்ஸாமினேஷன் ரொம்ப சீக்கிரமே வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் போட முடியல. பட் நீங்கள் ஆக்சுவலாக இது ரெக்வஸ்டட் ஒன் தான். ஸோ உங்களுக்காக நான் கன்ஃபார்ம் இந்த மூவியை போடுறேன்டா. நீங்கள் கேட்ட மாதிரியே மோதலும் காதலுமோட ஸ்பெஷல் பார்ட்டுமே நான் இந்த வீக்குள்ளே டெஃபினட்டாக போடுறேன்டா உங்களுக்காக. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட மாதிரியே டாப் டே அப்புறம் பாட்டம் ஜங்குக் தான். ஸோ ஓகேடா, நம்ம பேசிகிட்டே இல்லாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒன்லைன் மாதிரி பார்த்துக்கலாம். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. உங்கள் சப்போர்ட் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. அதனால் வாய்ஸ் ஆஃப் டிஎம்ஓ சேனலுக்கு உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் தான் எல்லாமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓகேடா, நம்ம ஆன்லைன் பார்க்கலாம். ஆக்சுவலாக டே வந்து ஒரு மாஃபியானா நார்மல் மாஃபியா கிடையாது, ஒரு ரூத்லெஸ் மாஃபியான்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்பவே அரகண்ட் அண்ட் கோல்ட் டைப். டே வந்து ஜங்குக் அப்படிலாம் கிடையாது. அவன் ரொம்பவே ஒரு சாஃப்ட் டைப். ரொம்பவே ஒருத்தவங்க ஒரு எறும்பை கொல்லணுன்னா கூட அவ்வளோ யோசிப்பான். ஆனால் வந்து அவன் அப்படி வெளியே காட்டிப்பான். பட் இருந்தாலுமே ஜங்குக் சம்டைம்ஸ் அவன் வந்து ரஃபாக நடந்துப்பான். ஏன்னா அவனுக்கு பிடிச்சவங்கள யாராச்சும் ஏதாச்சும் பண்ணால் அது ஜங்குக்கு பிடிக்காது. கொஞ்சம் ஓவர் பாசிட்டிவ் டைப்னே சொல்லலாம். அவனுக்கு பிடிச்சது அவனுக்கு தான் இருக்கும்னு நினைப்பான். ஸோ அந்த ஒன்லைன் படி பார்த்தா டேயும் ஜங்குக்கும் ஒரே காலேஜில் தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கு வீயை நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் வீக்குமே ஜங்குக்கு நல்லாவே தெரியும். 2 பேருக்கும் ஆனால் செட்டே ஆகாது. ஏன்னா அவங்களோட ஃபஸ்ட் மீட்டப்பே ரொம்பவே காமெடியாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு தடவை டே வந்து ஒரு பையனை துரத்திக்கிட்டு அடிச்சுட்டே வந்துருப்பான். அப்போ தெரியாதனமாக ஜங்குக்கு க்ராஸ் பண்ணி 2 பேருமே டக்குன்னு இடிச்சிட்டு விழுந்துருவாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து ஹே பார்த்துப்போ, கண்ணு தெரியல அப்படின்னு கேட்கும்போது, யார் நீ, ஏன்டைய வாய்ஸ் அப்படி எகிரி பேசுகிறாங்க போது, ஓ சார் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்பான். உடனே வீக்கு வந்து யாரா நம்மக்கிட்டே நம்ம யாரும் தெரியாமல் இவ்வளோ ஒருத்த பையன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, யார் நீ, எந்த டிபார்ட்மெண்ட்டுங்கும் போது, அதே எதுக்கு நான் உன்ட்டு சொல்லணும், நீ யார், எதுக்கு என்னை இடிச்சிட்டு அப்படி நிற்கிற, ஒரு சாரி கூட சொல்ல தெரியாதா, நீ தானே வந்து இடிச்ச, ஒரு மேனர்ஸ் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்பான். வீயுமே அப்படியே பார்த்துட்டு அவன் திருப்பி அந்த அடித்த பையன் திருப்பி ஓடி வருவான். ஸோ வந்து அவனை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போயிடுறான். ஸோ வீக்கு ஃபஸ்ட்டு சைட் ஜங்குக்கு பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிடும். ஆனால் வந்து அவன் அந்த கோல்டு டைப்பை இம்ப்ரெஸ் பண்ணி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுமே இருப்பான். ஸோ 2 பேருமே ஒரே காலேஜில் தான், 2 பேருக்குமே சேம் ஏஜ் தான். ஓல்டர் ஏஜ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்படியே தான் ஃபஸ்ட் இயர்லேயும் போயிருக்கும். அப்பப்போ இவங்களுக்கு அடிக்கடி சண்டை வரும். ஜங்குக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு கல்ச்சுரல் மினிஸ்டர், டான்ஸுக்குனாலே ஜங்குக்கு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி தான் டே வந்து ஒரு தடவை டே ஃப்ரெண்ட்ஸ் வற்புறுத்தி இந்த மாதிரி நம்ம டான்ஸ் பண்ணலான்டா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பானுங்க. அப்போ கல்ச்சரில் ஜங்குக்கிட்ட தான் கேட்பாங்க. ஜங்குக்கு நோ சொல்லியிருப்பான். இந்த மாதிரி ரவுடி பசங்களுக்கு நானும் டான்ஸ்லாம் சொல்லி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் டேக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். அதுக்குன்னே திருப்பி வந்து பன்னி பன்னி மாதிரி இருந்துக்கிட்டு நீ வந்து என்ன சொல்கிறியாங்கும்போது, நீ மட்டும் என்ன பெரிய இது மாதிரியா இருக்கா, நீயும் தான் பார்க்க கரடி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேருந்து இவனுங்க 2 பேருமே பன்னி கரடி அப்படி தான் சொல்லி பேசிப்பானுங்க. ஸோ எப்படியே தான் காலேஜஸ் போயிருக்கும், நிறைய ஃபைட்ஸ் நடந்திருக்கும். 2 பேருக்குமே செட்டே ஆகாது. ஜங்குக்கு அப்படியே இவனுங்க பார்த்தாலுமே ஃபைட்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலேயே காலேஜில் இவங்கள டாம் அண்ட் ஜெரின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா 2 பேருமே எலியும் பூனையும் மாதிரி அப்படி சண்டை போட்டுப்பாங்க. ஒருத்தவங்கள பார்த்தாலே ஒருத்தவங்க இப்படி பிடிக்காத மாதிரி அப்படி தான் இருப்பாங்க. ஸோ தேர்ட் இயருமே வந்துடும். ஆக்சுவலாக வீக்கு ஜங்குக்கிட்ட சண்டை போடுறது அவ்வளோ பிடிக்கும். ஆனால் ஜங்குக்கு வந்து வீயை வந்து ஒரு இரிட்டேட்டாக தான் நடப்பான். இவனை பார்த்தாலே ஐயோ இவனை பார்த்துட்டோமா இன்றைக்கி 4 நாளில் தான் போகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படி நினச்சிப்பான். ஸோ வீக்கு ஆக்சுவலாக ஜங்குக்கு பார்த்தா ஃபஸ்ட் சைட்லேயே ரொம்ப பிடிச்சிரும். பட் ஜங்குக்கு அவனுக்கு பிடிக்காதுன்னு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அவனோட ஃபீலிங்ஸை சொல்லியிருக்க மாட்டான். ஸோ 3 இயர்ஸுமே ஃபைட் பண்ணுவாங்க. பட் ஜங்குக்கு யாராச்சும் புள்ளி பண்ணுறாங்க, ஜங்குக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு தெரிஞ்சால் வீ தான் ஆளாக போய் நிற்பான். ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கும் அவங்க லைஃப். ஸோ ஓகேடா, இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வருவோம். ஸோ இதுதான் அவங்களோட பாஸ்ட் எப்படி மீட் பண்ணாங்கன்னு அப்படின்னு. ஓகே, இதுதான் ஆன்லைனுமே கூட. ஸோ
இப்படி தான் இப்போ பார்க்குறோம். ஜங்குக் வீட்ல இருக்கான். அவன் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து, "ஏய் ஜங்குக், ஜங்குக் எந்திரி எந்திரி" அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்றாங்க. ம் என்னம்மா மார்னிங் 7 தானே ஆகுதுங்கும்போது, "என்னடா 7 ஆயிடுச்சு எந்திரி" அப்படிங்கும்போது, "அம்மா நான் 10 வரைக்கும் தூங்குவேன் எனக்கு தெரியாதா? ஏம்மா இப்படி எழுப்பி விட்டு கடுப்பேத்துறீங்கங்கும்போது, "இந்த பாருடா நீயும் காலேஜ் முடிச்சதுலேருந்து பார்க்குறேன் ஒன்றுமே பண்ண மாட்ற. வீட்லயே உட்காந்துட்டு தூங்கிக்கிட்டே இருக்க. என்ன தாண்டா ஆச்சு உனக்கு? எந்திரிடா" அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்குக்க எழுப்பி விடுவாங்க. ஆக்சுவலி ஜங்குக்கு வந்து பேக்கரி ஷாப் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் அவனும் ட்ரை பண்ணிகிட்ருப்பான். ஸோ இப்போ அவன் ஒரு சின்ன பேக்கரி ஷாப் வச்சு நடத்திட்டுருக்கான். அது ரொம்ப நல்லாவே ஓடிட்டுருக்கும். பட் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால ஜங்குக்கு வந்து 1 வீக் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பான். அதுலேருந்து சார் தூங்கிக்கிட்டே தான் இருப்பார். அவனுக்கு ஸ்டொமக் பெயின் அடிக்கடி வரும். அது எதனால் வரும்னு அவனுக்கே தெரியாது. ஸோ அதனால தான். பட் அந்த பேக்கரி ஷாப்பை இன்னுமே அப்படி தான் வச்சுருப்பான். ஸோ அவன் வந்து சரி எந்திரிக்கிறான். அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க, "இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. நீ வந்து ரெடி ஆயிடுன்னு" சொல்லிட்டு. உடனே ஜங்குக் பார்த்துட்டு, "யார் வரா?" அப்படிங்கும்போது, "அது உனக்கு எப்படி சொல்கிறது? நீ ரெடி ஆயிடு" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஜங்குக்குமே யோசிச்சுட்டு, என்ன ஏதோ பையன் பார்க்க வரா மாதிரி இவ்வளோ கெட்ட ஃபீல் கொடுக்குறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு ஜிமினுக்கு தான் கால் பண்ணுவான். ஆக்சுவலாக ஜிமின் வந்து ஜங்குவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எல்லா டேக்குக்கும் ஃபுல்ஃபில் இருக்கிற மாதிரி தான். ஸோ ஜிமினுக்கு கால் பண்ணும்போதே ஜிமின் சொல்கிறான் மச்சான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அவனும் ஸ்லீப்பி வாய்ஸில் தான் பேசுகிறான். பக்கத்துலேயே யூங்கி வாய்ஸும் கேட்குது. அவனே வந்து ஜங்குக் வந்து, பக்கத்தில் யூங்கி இருக்காரா?" அப்படின்னு கேட்குறான். ஜிமினுமே, ஆமாண்டா காலங்காத்தாலே ஒரு கப்புள்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு" கேட்குறான். அவனுமே சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு பேக்கரி ஷாப் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க. எப்படியாச்சும் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வர ட்ரை பண்ணுறேன்" அப்படின்னு ஜங்கு சொல்கிறான். உடனே ஜிமின் வந்து, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா நீ ரெஸ்ட் எடு சரியா" அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த பேக்கரி ஷாப்பை இப்போதைக்கு ஜிமினை பார்த்துக்க சொல்லியிருப்பான். அவனும் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால ஓகே சொல்லியிருப்பான். அவனுக்குமே ஜங்குக்கோட ஹெல்த் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவனுமே ஓகே சொல்லிடுவான். ஸோ ஜங்குக்கு தான் சரி எதுக்கு அம்மா இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ரெடி ஆகுவான். ரெடி ஆகிட்டு டைம் இப்போது 10 ஆகிடும். ஸோ ஜங்குக்கு அம்மா ஜங்குக்கு சாப்பிட கூப்பிடுவாங்க. ஸோ ஜங்குக்குமே சாப்பிட்டு வரும்போது அவங்க ஜங்குக்கூட அப்பா தான் உட்காந்துருப்பாரு. ஆக்சுவலாக ஜங்குக்கூட அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் சில விஷயத்தில் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸோ அவர் இன்றைக்கி கொஞ்சம் ரூடாக இருக்கார். அதை பார்த்துட்டு ஜங்குக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அப்பா அப்படிங்கிறான். சொல்லு ஜங்குக்குங்கும்போது, என்னாச்சு அம்மாவும் காலைல ரெடியாக சொன்னாங்க, எனி ப்ராப்ளம் அப்படிங்கும்போது, அது ஒன்றும் இல்லை ஜங்குக் அப்படிங்கிறாரு. சொல்லுங்கப்பா நான் தானே அப்படிங்கும்போது, இது சொன்னால் உனக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரில. ஆக்சுவலாக என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் மிஸ்டர் கிம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஜங்குக்குமே யோசிச்சுட்டு, நல்லா தெரியும்பாங்கும்போது, அவங்க அப்ராடில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்லுவான். ஆமாம் அவங்க இப்போ ஊருக்கு வந்திருக்காங்கங்கும்போது அவங்களுக்கு ஒரே பையன்தான். என்ன மாதிரியே எனக்கு எப்படி ஒரே பையனோ அவனுக்குமே ஒரே பையன்தான். ஆனால் என்ன பிரச்சனைனா என்னாச்சுப்பா அப்படிங்கும்போது, அவன் அந்த பையன் இங்கே தான் இருந்தான். பட் மிஸ்டர் கிம் இங்கே வரும்போது தான் தெரியுது அந்த பையன் ஒரு மாஃபியா ஒர்க்கில் இன்க்ளூட் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சான். அவன் கொஞ்சம் திருந்திடுவான்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் என்கிட்ட உனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு கேட்குறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்காகவே சொல்லிடுறாங்க. ஜங்குக்கு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு, "அப்பா அது எப்படிப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே முழிக்கிறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, "அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா. நான் அவனுக்கு ப்ராமிஸ் வேறு பண்ணிட்டேன். எனக்கு அவனுக்கு வேறு ஹார்ட் அட்டாக் வேறு வந்திருக்கு ஒரு தடவை. அவன் அந்த மாஃபியா ஒர்க்கில் இருக்கான்னு கேட்டுட்டு. ஸோ அதனால் நீ ஒத்துக்கோ ஜங்குக்" அப்படிங்கிற மாதிரி அவனுமே சொல்லிட்டு அவங்களுமே எந்திரிச்சு போயிடுறாரு மிஸ்டர் ஜியானுமே. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனுமே சைலண்ட்டாக இருக்கான். அவனுக்கு தெரியுமே ஸ்டொமக் வலிக்குது. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா அவங்க அம்மாட்ட, "அம்மா எனக்கு இந்த வலி நிற்கிற மாதிரி தெரில. டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணிட்டு வரணும்" அப்படிங்கிறான். அவங்க அம்மாவுமே சரி அவங்க வராங்க வந்ததுக்கப்புறம் போகலாங்கிறான். ஜங்குக்குமே ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்குமே அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. ஏன்னா யாருன்னே தெரியாத பர்சனுங்கும்போது அவனுமே சைலண்ட்டாக இருந்துடுறான். அப்போ ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போயிட்டு ஒரு கபோர்டு எடுத்து ஒரு ஃபோட்டோ பார்க்குறான். பார்த்துட்டு, "இன்னும் நீ மாறவே இல்லைல்ல.
உன்னை சின்ன வயசில் பார்த்தது. அப்பையிலேருந்து உன்னை தான் லவ் பண்ணுறேன் நான். உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்காக நீ வருவல்லன்னு சொன்னல்ல, அப்புறம் ஏன் வரல? எனக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணல. அப்புறம் ஏன் என்னை மறந்துட்டியா? இப்போ கூட உன்னோட தான் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே பர்சனாக நீ இருப்பியான்னு தெரில. ஒரு வேளை மாறிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோ பார்த்தா பேசிகிட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோ வேறு யாரோடதும் இல்லை. அந்த மிஸ்டர் ஜியானோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களே மிஸ்டர் கிம், அவங்களோட பையனோட தான். ஆக்சுவலாக சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க வந்து அப்ராட்லாம் போயிருக்க மாட்டாங்க. ஸோ ஜங்குக்கும் அந்த பையன் இருப்பான்னு. அந்த பையன் யாருன்னு நம்மளுக்கு காட்டல. பட் அவங்க 2 பேர் தான் சேர்ந்து விளையாடுவாங்க. ஆனால் ஏஜ் கேப்லாம் ஒன்றும் கிடையாது. 2 பேருக்குமே சேம் ஏஜ் தான். ஸோ பட் அவன் அப்ராட் போகிறதுனால ஜங்குகிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பான், என்னைக்கா இருந்தாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருக்குமே ஒரு 7, 8 ஏஜில் தான் போயிருப்பாங்க. அப்பயுமே அவங்க அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. ஜங்குக்கு அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுவான். ஒரு தடவை ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி பார்ப்போம். என்னென்னா ஒரு தடவை ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பான். அப்போ நிறைய பேர் அவனை புள்ளி பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பையன் தான் வந்து ஜங்குக்கு காப்பாற்றுவான். காப்பாற்றிட்டு இவன் என்னோடது, இனிமேல் யாராச்சும் அவனை இது பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, உங்களை கன் எடுத்துகிட்டு வந்து ஷூட் பண்ணிவிடுவேன், எங்கள் அப்பாட்ட கன் இருக்குது தெரியும்லன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவன் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவான். அப்போயே ஜங்குக்கு பிடிச்சி போயிடும். அப்படியே பேசும்போது சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி மேரேஜ் ஃபோட்டோலாம் பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டுலாம் இருந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு ஒரு சைல்ட்ஹுட் லவ் மாதிரி கூட வச்சுக்கலாம். அவன் அந்த பையனே தான் நினச்சிட்ருக்கான். ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லும் போது அவனுக்கு கொஞ்சம் ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா அவன் வளர்ந்துருப்பான், இப்போ எப்படி இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த வீட்லேருந்தும், அதாவது ஜங்கோட ஃப்ரெண்டு வீட்லேருந்து வராங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. பட் அந்த பையன் மட்டும் வரல. ஸோ மிஸ்டர் ஜியான் தான் கேட்குறாரு, என்னாச்சு பையன் எங்கே அப்படிங்கும்போது இவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் கையை அப்படியே பச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவன் மாஃபியா ஒர்க்காக தான் போயிருப்பான். ஜங்குக்கு புரியுது. அவங்க உடனே சொல்கிறான், நீங்கள் எதுவும் நர்வஸ் ஆகிடாதீங்க, அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் ஆறுதல் படுத்துகிறான். ஸோ இப்படியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. கரெக்டாக நைட் ஒரு 8 ஆகுது. அப்போ மிஸ்டர் கிம் என்ன சொல்கிறான்னா, சாரி எங்களால் நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக அவன் இப்போ தான் கால் பண்ணான், அவன் இப்போ ரீச் ஆகிட்டானா, அவன் வந்துடுவான், நான் கன்ஃபார்ம் வந்தோன்னு கேட்குறேன், நான் அங்கே உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டோம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜியான்கிட்ட கையை பிடிச்சிட்டு சாரி கேட்குறாரு. அவர் வந்து இதனாலலாம் என்னடா இருக்குது, பரவாயில்ல, நம்மளுக்குன்னு என்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜியான் தான் சொல்கிறாரு. உடனே மிஸ்டர் கிம் ஜங்குக்கு பார்த்து, நீ பார்க்க ரொம்ப நல்ல பையனாக தெரிகிற, என்னோடய பையன் நல்லவனாக இல்லை, ஆனால் அவனுக்கு பிடிச்சவங்களுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், எனக்கு புரியுது நான் இப்படி பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு, பட் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுப்பா, இனிமேல் திருப்பி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் என் பையனை யார் பார்த்துப்பா, அவங்க அம்மாவுக்குமே வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட கையை பிடிச்சி, ஜங்கு ப்ளீஸ்ப்பா என் பையனை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கண்ணில் டியர்ஸோடு கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் டக்குன்னு வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. அப்போ மிஸ்டர் ஜியான்னு தான் நான் போய் பார்க்குறாங்க. அப்போ ஒரு பர்சன் கோட் ஷூட்டோட நிற்கிறாரு. உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அந்த பர்சனுமே உள்ளே வராங்க. வந்துட்டு ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள், சாரி கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதனால தான், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பொலைட்டாக கேட்குறான். ஜங்குக்கு அப்போ சரி இவங்களுக்கு போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிருப்பான். கிச்சனுக்கு போய் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்ப்பான். அப்போ அந்த கையில் ஸ்நாக்ஸ் அந்த ட்ரே இருக்கும். ஸோ வி அங்கே வந்து ஆக்சுவலாக நிற்கிற பர்சன் யாருன்னா வேறு யாரும் இல்லை, வி தான், அந்த மாஃபியா வி தான். காலேஜில் இவன் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான், அதே வி தான். ஸோ ஜங்குக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. அவன் மாதிரி டக்குன்னு கையில் வச்சு அந்த பிளேட்டை கீழே போட்டுறான். அது நல்லா உடஞ்சிடுது. உடனே டக்குன்னு அவங்க மிஸ்ஸஸ் ஜியான் தான், அவங்க அது ஜங்கு கூட அம்மா தான். ஜங்குக்கு என்ன பண்ணுறீன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க தான் போய் பார்க்குறாங்க. உடனே ஜங்குக்கு வந்து அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். வியுமே பார்த்து அவனுக்குமே ஷாக்காக இருக்குது ஜங்குக்கை பார்த்தோன்னே. ஸோ வி வந்து ஆண்டி நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அந்த கீழே உடஞ்ச கிளாஸ்லாம் எடுத்து அப்படியே டஸ்ட்பினில் போட்டு ஜங்குக்கு ஆக்சுவலாக அந்த கிளாஸ் பக்கத்துலேயே தான் நிற்கிறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலுமே விழுந்துருவான். ஸோ வி தான் அழகாக ஜங்குக்கு லிஃப்ட் பண்ணி அப்படியே அந்த கிச்சன் சைடு நிற்க வைக்கிறான். ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் அப்படியே ஷாக்கில் தகச்சு போய் நிற்கிறான். ஏன்னா அவனுக்கு இந்த பர்சன் தான் வீண் தெரியாது. அவனுக்கு இன்னொன்று இப்போ தான் ஸ்ட்ரைக்
கிளிக் ஆகுது. அவன் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறதும் இந்த பையன் தான் சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கொஞ்சம் இயர்ஸ் போனதுனால ஜங்குக்கு வி தான் அந்த பர்சன்னு தெரியாது. ஸோ ஜங்குக் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ இப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாருமே சரவுண்ட் பண்ணி அப்படியே டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. அவன் ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ மிஸ்டர் ஜியானும் மிஸ்டர் கிமும் தான் ஓகே எனக்கு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் தோணுது சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் வீட்டை கேட்குறாங்க. உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கை பார்த்து எனக்கு எப்பயும் சம்மந்தம் அப்படின்றான். ஸோ ஜங்குக்குமே டக்குன்னு பார்த்து முழிக்கிறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ டக்குன்னு மிஸ்டர் கிம் தான் ஜங்குக்கு பார்த்து ஜங்குக் உனக்கு ஓகேன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் கேட்குறேன் உனக்கு இந்த மேரேஜில் ஓகே தானே சொல்லிட்டு. ஸோ ஜங்குக் டக்குன்னு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் தான் பார்க்குறான். 2 பேருமே கண்ணை காட்டுறாங்க ஓகே சொல்லுங்கிற மாதிரி. ஜங்குக்கு வேறு வழியே இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு ஓகே தான் அங்கிள் அப்படின்றான். ஸோ உடனே மிஸ்டர் கிம் தான் ஸோ எதுக்கு லேட் பண்ணிவிட்டு நம்ம மேரேஜை எப்போ இந்த வீக்கே வச்சுக்கலாம், இந்த வீக் எண்டிங் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சரி அப்போ இப்போதைக்கு ஒரு சின்ன என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் வச்சு மறுநாள் வந்து என்கேஜ்மெண்ட் ரிங் மாற்ற சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே மாற்றிக்கிறாங்க. பட் ஜங்குக் வியை பார்க்கவே இல்லை. ஹோல் டைமுமே ஜங்குக்கு மட்டும் தான் பார்த்துட்ருக்கான். அவன் ஜங்குக் பார்ப்பான்னு பார்க்குறான், பட் பார்க்கவே இல்லை. ஸோ இப்படியே தான் டைம் போகுது. ஜங்குக்குமே நெக்ஸ்ட் டே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு வந்துடா உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஜங்குக்கு ஒரு அவன் பர்சன் தான், பட் இன்டர்செக்ஸ் பர்சன். ஆக்சுவலாக அவன் ஒரு பாய் தான், பட் இருந்தாலுமே அவனுக்கு ஃபீமேல் ஆர்கன்ஸுமே இருக்கும். உங்களுக்கு இன்டர்செக்ஸ்னால் என்னன்னா நான் ஒரு வீடியோ தனியாக வேணால் போடுறேன்டா, இல்லைனா நான் ஒரு ஃபோட்டோ மாதிரி லிங்க் பண்ணுறேன், இதில் இல்லை நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் லிங்க் பண்ணுறேன், அதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஆக்சுவலாக அவன் ஒரு பாய் தான், பட் அவனுக்கு ஃபீமேல் ஆர்கன்ஸ் ஃபீமேல் இது எல்லாமே இருக்கும்டா. ஸோ அதனால் ஜங்குக்குமே பீரியட்ஸ் வரும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஃபிக்ஷனுங்கிறதுனால இதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஓகேயா. ஸோ அதே தான். ஸோ அவன் போய் டாக்டர்கிட்ட காட்டும் போது அவங்க தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஜங்குக் நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் ஆர் யூ விர்ஜின் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அவங்க கேட்டதுமே ஃபஸ்ட்டு ஜங்குக்கு வந்து முழிச்சிட்டு எதுக்கு இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அவனுமே கேட்குறான். ஸோ அந்த டாக்டர் தான் இல்லை இது கொஷின் சம்மந்தப்பட்டது ஸோ சொல்லுங்கள் அப்படிங்கிறான். ஸோ ஜங்குக்குமே யோசிச்சுட்டு எஸ் ஐ எம் அப்படிங்கிறான். ஸோ டாக்டர் அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஜங்குக் நீங்கள் ஒரு நார்மல் பர்சனாக தான் ஓகே, பட் நீங்கள் ஒரு ஃபீமேல் பாடி அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ செக்ஸ் ஹார்மோன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டொமக்கில் பெயின் வருது. இது நார்மல் தான். ஆக்சுவலாக ஃபீமேல்ஸுக்கு பீரியட்ஸ் முடிச்சு ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படி முடிச்சு ஓவுலேஷன் ஒரு டைம் வரும். அந்த டைமில் ஆக்சுவலாக பீரியட்ஸ் முடிஞ்ச டைம் ஒரு 6 to 7 days. அப்போ ஃபீமேல்ஸ் ரொம்பவே நீடியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ரொம்பவே ஒரு பார்ட்னர் அட்லீஸ்ட் ஒரு ரொம்ப ரொமான்டிக் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதில் நீங்கள் ஸ்டேஜ் 2ல் இருக்கீங்க, உங்களுக்கு ஓவுலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜங்குமே யோசிச்சுட்டு அது ஒரு 2 days இருக்கும்போது ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுது. ஒவ்வொரு டைமே முடிஞ்சுட்டு ஆக்சுவலாக அவங்க பார்ட்னரோடு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பெயின்லாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு அது இல்லைங்கிறதுனால எப்படி இருக்குது, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் கொடுக்குற டேப்லெட்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்களே இன்டேரக்டாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு பார்ட்னர் இருந்தால் இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்குமே என்ன பண்ணுறது தெரியாமல் அவனுமே வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ அவங்க அம்மாவும் கேட்குறாங்க என்னாச்சு ஜங்குக்கா எதனாலன்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான், பட் பார்ட்னர் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணல. அது இந்த மாதிரி நார்மல் தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவன் ரூமுக்கு போய் ரெடி ஆகிட்டு பேக்கரிக்கு போகிறான். அப்போ ஜிமின் தான் பார்த்துட்ருக்கான். உடனே ஜங்குக்கு வந்துட்டு ஜங்கு ஒரு வழியாக வந்துட்டடா வந்தாடா உன் பேக்கரி நீயே பார்த்துக்கடா, அப்பா டெய்லிக்கும் ஒரு கஸ்டமர் வந்து என்ன பாடாத பாடுபடுத்துகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஜிமின் வந்து எப்படின்னா காலேஜில் வேறு டிபார்ட்மெண்ட், ஜங்குக்கும் வேறு டிபார்ட்மெண்ட், ஜிமினுமே வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ ஜிமினுக்கு அவ்வளோக்கா விய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆக்சுவலாக காலேஜில் வீக்கு 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க, பட் அந்த பர்சனு தெரியாது. ஸோ அதனால் அவனுமே சொல்லிவிட்டு ஸோ ஜங்குக்குமே இந்த பேக்கரியை பார்க்குறான். ஸோ
ஈவினிங் டைம் போல் ஒரு பர்சன் ஃப்ளவர்ஸோடு வராங்க. வந்துட்டு அந்த பர்சன் ஃபேஸ்லாம் பார்க்கல. பார்த்துட்டு இந்த ஃப்ளவர்ஸை மறக்காமல் இந்த ஸ்டோரோட ஓனர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கிளம்புறாரு. ஸோ ஜங்குக் வந்து எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் இந்த ஷாப்போட ஓனர். உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இந்த ஃப்ளவர்ஸை நீங்கள் என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். ஸோ ஜிமின் அப்போ தான் சொல்லியிருப்பான். நம்மளுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. இந்த மாதிரி கிளம்புறதுக்கு முன்னாடி மறந்தே போயிட்டேனான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு பாக்ஸ் இருப்பான். அதில் ஒரு 5 ஃப்ளவர்ஸ் இருக்கும். என்னடா இதுங்கும் போது, ஓ ஃப்ரெண்டை மிஸ் பண்ண எனக்காக ஃப்ளவர்லாம் வாங்கி வச்சுருக்கேன்னு ஜங்குக் அப்படியே ஹக் பண்ண வருவான். ஜிமின் தான், நான் ஏன்டா வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை பார்க்க டெய்லிக்கும் வரேன்டானா அவன் தான் கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கொடுத்துட்டு அவனுமே போயிடுவான். ஜங்குக் அது எல்லாமே ஜங்குக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஸோ ஜங்குக்குமே யார் அந்த பர்சன் பார்த்துட்ருப்பான். அப்போ தான் இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுவாங்க. அந்த பர்சன் கேப் போட்டிருப்பான். ஸோ ஜங்குக்குமே யாருன்னு சொல்லுவோம். அந்த பர்சன் கேப்பை கழட்டிட்டு பார்ப்பான். அது நம்ம வியாக தான் இருக்கும். ஜங்குக்கு வந்து இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குமே அங்கே போவான். உடனே வீ தான் வந்து உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிமா. நான் எனக்கு அதான் கல்யாணம் ஆக போதில்லை, அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஜங்க் அப்படியே அவாய்ட் பண்ணுவான். வீ வந்து இல்லை என்கிட்ட பேசணும்மா. ஜங்க் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டான், சைலண்டாக இருப்பான். ஸோ வீ வந்து ஒரு கார்டு கொடுத்து, இது என்னோடய நம்பர், நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும், பட் நான் உனக்கு கால் பண்ணுவேன், அப்போ நீ என்கிட்ட பேசுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீயுமே கொடுத்துட்டு போயிடுவான். அப்படியே போகும்போது ஜங்குக் தான் ஒரு நிமிஷம் அப்படிம்பா. ஸோ வீயுமே திரும்பி பார்ப்பான். ஸோ ஜங்குக் வந்து வே என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்றான். ஜங்குக்கு வந்து வேக்கு வந்து ஷாக்காக இருக்கும். கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதுனால இல்லை, ஏன்னா ஜங்குக் எப்போயுமே வீயை வந்து கரடின்னு தான் சொல்லுவான் காலேஜ் டைம்லலாம். பட் டக்குன்னு அவன் மிஸ்டர் வி அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ நீங்களே இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லுவான். ஸோ உடனே வி வந்து, அது என்னால் முடியாது ஜங்குக், இது பேரண்ட்ஸால் டிசைன் பண்ணது, என்னால் இதை ஸ்டாப் பண்ண முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு வியுமே போயிடுவான். ஸோ ஜங்குக் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் மேலே தலையில் கையை வச்சுட்டு அவன் அப்படியே போயிடுவான். ஸோ நைட்டு ஜிமினோட வீட்டுக்கு தான் போவான். பார்த்தா ஜிமின் மட்டும் தான் இருப்பான். உடனே ஜங்குக் வந்து, ஜிமின் யுங்கி இல்லையா அப்படின்னு கேட்பான். உடனே வந்து ஜிமின் வந்து, இல்லைடா அவன் வந்து இன்றைக்கி ஏதோ ஒர்க் இருக்குன்னு போயிட்டான், ஸோ நான் மட்டும்தான் அப்படிங்கும்போது ஜங்குக் சொல்லுவான், ஜிமின் நான் இன்றைக்கி ஒன் டே அவன் கூட ஸ்டே பண்ணிக்கவா அப்படின்னு கேட்பான். ஸோ ஜிமின் வந்து, தாராளமாக என்ன எதாவது கேட்டுன்னு சொல்லிட்டு ஸோ ஜங்குக்குமே அவங்க வீட்டில் கால் பண்ணி சொல்லிவிட்டு ஸோ ஜிமின் வீட்லேயே ஸ்டே பண்ணுவான். ஸோ ஜிமின் தான் அவன் மூடை லிட்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு மூவிலாம் போட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி வைப்பான். பட் ஜங்குக் கொஞ்சம் சேடாகவே இருப்பான். ஸோ ஜிமின் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்குங்கும்போது தான் அப்போ தான் ஜங்குக் சொல்லுவான், இந்த மாதிரி என்னோடய மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவான். அவன் காலேஜ் டைம் எல்லாத்தையுமே சொல்லுவான். ஜிமின் வந்து, எனக்கு புரியுதுடா, நான் உனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் என்ன பண்ணுறது, ஃபேட் இப்படி இருக்குங்கும் போது உனக்கு அவன் எனக்கு நீ சொல்கிறத பார்த்தா அவன் அவ்வளோ மோசங்கிற மாதிரி இல்லை, அவன் மேபி மாஃபியா ஆகினதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் கூட இருந்திருக்கலாம்ல, நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் கன்சோல் பண்ணுறான். பட் ஜங்க் வந்து, இல்லை ஜிமின், நான் சின்ன வயசுலேருந்து அவன் லவ் பண்ணுறேன், அவன் என்னை லவ் பண்ணுறான் எனக்கு தெரியல, ஆனால் நான் சின்ன வயசில் பார்த்தேன் அவனுக்கும் இப்போக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவன் சின்ன வயசில் இருந்தால் அவனை தான் நான் லவ் பண்ணேன், இப்போ இருக்க நான் லவ் பண்ணல, எனக்கு என்ன பண்ணுறது ஜிமின், தெரியல ஜிமின், இன்னும் ஒரு 3 நாளில் எனக்கு கல்யாணம், அதுவும் நான் யாரை எனிமின்னு நினச்சனோ அவன் கூடயே எனக்கு கல்யாணம். ஜிமின், உன்னால் புரிஞ்சுக்க முடியுதா, நான் லவ் பண்ண பர்சனும் இல்லை எனக்கு தெரியாத பர்சனும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணி எனிமியான பர்சனை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க ஜிமின், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜிமினை பிடிச்சிக்கிறான். ஸோ ஜிமினை கன்சோல் பண்ணுறான். ஸோ இப்படியே டேஸை ஸ்கிப் ஆகுது. இன்னும் மேரேஜுக்கு 1 டே தான் இருக்குது. ஸோ வி வந்து இப்போ தான் ஜங்கு ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறான். ஸோ ஜங்குமே ஹலோ யார் அப்படிங்கிறான். ஸோ வி தான், நான் தான் அப்படிங்கும்போது, நான் தானா, யார் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, வி பேசுகிறேன் அப்படிங்கும்போது ஜங்குக் வந்து சைலண்ட் ஆகிடுறான். ஸோ வி வந்து, எனக்கு நீ பேச மாட்டேன்னு தெரியும் ஜங்குக், பட் நான் இதை நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும், நான் சொல்லலைன்னா ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் சொல்கிறான். குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறான். எனக்கு காலேஜ் டைம்லேருந்து ஒன்று பிடிக்கும் ஜங்குக், உன்கிட்ட வம்பிழுக்கிறது எல்லாமே, எனக்கு உன்னோட ஆக்ஷன்ஸ், நீ பண்ணுற க்யூட்டாக அழகான ரியாக்ஷன்ஸ், நீ என்கிட்ட சண்டை வளர்க்கும் போது நான் உன்னை ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி தான் பார்த்துருக்கேன். அப்புறம் எனக்கு சின்ன வயசில் ஒரு பர்சனை பிடிச்சிருந்துச்சு, அந்த பர்சன் யாருன்னு உனக்கே தெரியும், அது நீ தான்,
ஆமாம், நம்ம சின்ன வயசுலேருந்து தெரியும். எனக்குமே இப்போ வரைக்குமே அந்த பர்சன் நீன்னு எனக்கு தெரியாது. பட் இன்னைக்கு காலையில தான் எங்கள் அப்பா சொல்லும்போது தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாஷ்பேக் ரிட்டர்ன் ஆகுச்சு. சின்ன வயசுல நீயும் ஜங்குக் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக் எனக்குமே ஞாபகம் இருக்குது ஜங்குக். நம்ம எப்படி இருந்தோம்? நீ பண்ண ப்ராமிஸ் நான் எல்லாத்துக்கும் ஓகே சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிப்ப, நான் உனக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். நீ எனக்கு ஒரு லெட்டர் கூட கொடுத்த. நான் உனக்கு அழகான ஒரு குட்டி ரிங் கொடுத்தேன். அது லெட்ரு நான் இன்னும் அப்படியே தான் ஜங்குக்கு வச்சுருக்கேன். நீ அந்த ரிங்கை வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வியுமே கேட்பான். உடனே ஜங்குக்கு வந்து இங்கே பாருங்கள் மிஸ்டர் வி, சின்ன வயசில் நடந்தது. அது ஏதோ குழந்த வயசு, அது தெரியாத வயசு, நம்மளுக்கு என்னன்னே தெரியாது, நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. பட் இப்போ அப்படி நம்ம கிடையாது. நம்ம 2 பேருமே வளர்ந்துட்டோம், 2 பேருமே மெச்சூர் ஆகிட்டோம், 2 பேருக்குமே ஏஜ் 25 ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதை பற்றி இனிமேல் பேச வேணாம். சின்ன வயசு போனது சின்ன வயசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவி. எனக்கு வேறு வழியே இல்லை. என்ன தான் இது ஃபோர்ஸ்டு மேரேஜாக இருந்தாலும் என்னோடய பேரண்ட்ஸ்க்காகவும் உன்னோட பேரண்ட்ஸ்க்காகவும் தான் இதை ஒத்துக்கிறேன். மற்றபடி நீ இது ஒரு உன்னை பிடிச்சோ மற்றபடி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோ அப்படின்னு எதுவுமே கிடையாது வி. நான் உன்னை எப்பயுமே ஒரு எளிமையாக தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். வீக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அவனுக்கு பிடிச்ச பர்சன் அவனை பிடிக்காதுன்னு சொல்லும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் வெட்டிங் டே நடக்குது. அல்டரில் அழகாக ஜங்க் வரான். அவங்க அப்பா தான் கையை பிடிச்சி கொடுக்குறாரு. ஸோ 2 பேருக்குமே மேரேஜ் நடக்குது. ஆக்சுவலாக அந்த மேரேஜ் 2 பேருமே ஃபோர்ஸ் மேரேஜ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு அப்பா காலையிலே திருப்பி சொல்கிறாரு, ஜங்கு இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணி நினைக்காத. நீ மட்டும் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா நான் உன்னை என்னோடய பையனாகவே எடுத்துக்க மாட்டேன். எனக்கு நீ ரொம்ப முக்கியம். அதை விட எனக்கும் மிஸ்டர் கிம்க்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். அவன் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். ஜங்கு கனெல்லாம் கலங்குது. அப்போ ஜங்கு ஒரு முறை சொல்கிறான், அப்பா எனக்கு காலேஜில் ஒரு பையன் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான்னு சொல்லுவேன்னு. அவன் வந்து அப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு இது கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே காலைல ரொம்ப கெஞ்சிருப்பான் இந்த கல்யாணத்துக்கு காலையில். பட் அவங்க அப்பா ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஜங்குக்கு வேறு வழி இல்லாமல் நீங்கள் அப்போ உங்கள் பையனை விட உங்கள் ஃப்ரெண்டு தானே உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜங்குக்கு வந்து அவங்க அப்பாட்ட கேட்பான். ஜங்குக்கு அப்பாவுமே வேறு வழி இல்லாமல் பையனை சமாளிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு, ஆமாம் ஜங்குக்கு எனக்கு ஒன்றை விட எனக்கு என்னோடய ஃப்ரெண்டும் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் ஜங்கும்போது ஜங்குக்கு வந்து சரிப்பா நான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். பட் நான் திருப்பி இந்த வீட்டுக்கு உங்கள் பையனாக வருவேன்னு நினைக்காதேன்னு சொல்லிட்டு ஜங்கு மிதிச்சு போயிடுறான். அவங்க அப்பாவுமே அழுகுறாரு, ஜங்குக்குமே அழுகுறாராம். அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு ஏங்க இப்படி சொன்னீங்கன்னு ஜங்குக்கு அப்பாட்ட கேட்குறாரு. வேறு என்னடி பண்ண சொல்கிறேன், எனக்கு அவனோட உயிர் முக்கியம். திருப்பி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா என்னால் தாங்க முடியாது. அது மட்டும் வீடு நீ நினைக்கிற மாதிரி பர்சன் கிடையாது. அவன் ரொம்பவே நல்ல பையன். அவன் என்கிட்ட அடிக்கடி பேசுவான் ஃபோனில். அப்போ ஆக்சுவலாக இந்த மேரேஜ் நீ என்ன அவங்க அப்பா அம்மா சொல்லி நடக்குதுன்னு நினைக்கிறியா? இல்லை, வீ தான் என்கிட்ட அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டது. எனக்கு அப்புறம் தான் மிஸ்டர் கிம் கால் பண்ணாங்க. வி எவ்வளோ வருஷமாக ஜங்கு லவ் பண்ணுறான் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜியான்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் அந்த அல்டரில் வரான். ஜங்குக்குமே ரொம்ப சேடாக வரான். அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ வியுமே நிற்கிறான். வீக்குமே அந்த நேற்று நைட்டு சொன்னது அந்த காலில் அதுதான் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. ஸோ 2 பேருக்குமே மேரேஜ் நடக்குது. 2 பேருமே எஸ் ஐடுன்னு சொல்கிறாங்க. அப்போ கிஸ் பண்ண சொல்கிறான். ஜங்குக்கு முறைக்கிறான். ஸோ வியுமே வேறு வழி இல்லாமல் அவனோட ஹேண்ட் எடுத்து லைட்டாக ஒரு ஸ்மூச் மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஓகேங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. ஸோ இப்படியே தான் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் செம்ம கிராண்டாக எல்லாமே போகுது. ஆக்சுவலாக ஜங்குக்குமே நல்ல ரிச்சான ஃபேமிலி, வியுமே ரிச்சான ஃபேமிலி. பட் ஜங்குக்கோட ட்ரீம்ஸ்க்காக அவன் பேக்கரி வச்சு நடத்துவான். அவங்க அப்பா அம்மாவுமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி பையன் ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே விட்டுருவாங்க. ஸோ இப்போ தான் மெயினாகவே நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு. என்னோடய டைட்டில் என்னென்னா ஃபோர்ஸ் மேரேஜ் வித் மை எனிமி தான். ஸோ ஓகே லவ்லிஸ் பார்க்கலாமா? ஓகே, இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு. 2 பேருமே ஒரு புது வீட்டுக்கு தான் வராங்க. அவங்க பேரண்ட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க உங்களுக்குள்ள ஒரு பாண்ட் உருவாகணும். ஸோ அதனால் நீங்கள் 2 பேருமே ஒரு 1 மந்த் மாதிரி அந்த வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி வந்தால் இல்லை நாங்கள் ஒரு 1 வீக் மாதிரி இருந்துட்டு வந்துடுறோங்கும் போது ஏன்னா ஜங்குக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா தெரியாதுங்கும் போது அப்போ அவங்க பேரண்ட்ஸ் தான் அதெல்லாம் கிடையாது, நீங்கள் அங்கே தான் இருக்கணுன்றுவாங்க. ஸோ வியுமே வேறு வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லிடுவான். ஜங்குக்கு ஆமாம் என் மேரேஜ் என்னோடய சம்மந்தத்தோடய நடந்துச்சுங்கிற மாதிரி அவனுமே மண்டையை ஆட்டிட்டு வந்துடுவான். ஸோ இப்படியே தான் 2 பேருமே அந்த மேன்ஷன் நோக்கி போயிட்டுருப்பாங்க.
ஸோ ஃபைனலாக அந்த மேரேஜ்க்கு அந்த மேன்ஷனுக்கும் ரீச் ஆகிடுவாங்க. ஜங்குக் அவன் ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு இறங்குவான். ஹெல்ப் பண்ணலான்னு வரும்போது ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு இறங்கி போயிடுவான். அந்த மேன்ஷன் செம்ம கிராண்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், லைக் மாஃபியா மேன்ஷன் மாதிரி. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே போவாங்க. போயிட்டு அப்போ வந்து ஜங்குக் நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நானும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். நான் கெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறேன், நீ வந்து நம்ம பெட்ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகுன்னு சொல்லிட்டு பேச சொல்ல வரும். அப்போ போயிடுவான். இப்போ ஜங்கு எதுவும் சொல்ல வருவான், அது கேட்காம போயிடுவான். ஜங்கு வந்து இப்போயும் இப்படியே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனுமே அப்போ தான் அந்த கீழே மேன்ஷனில் உள்ள நார்மல் லிவிங் ரூமுக்கு வருவான். ஜங்கு காணும். அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஜங்கு காணும்னு சொல்லிட்டு கீழே வருவான். ஸோ ஜங்கு சோஃபாவில் தான் உட்காந்துருப்பான். அதை பார்த்துட்டு ஜங்குக்கு ஏதாச்சும் வேணுமா, பசிக்குதா, நீ இன்னும் அதை ரிசப்ஷன்லேயே நீ சாப்பிட்லையே, ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே மெயிட் செஞ்சு வச்சுருப்பாங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஜங்கு முன்னாடி வைக்கிறான். ஜங்குமே ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்டு தண்ணியெலாம் குடிச்சிட்டா சோஃபாவில் திருப்பி வந்து உட்காரான். பார்த்துட்டு என்னாச்சு ஜங்கும்போது நான் வந்துட்டு கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறான். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே டேரெக்டாக உள்ள சோஃபாவில் உட்காரான். உட்காந்துட்டு சொல்லு ஜங்குக் அப்படிங்கும்போது எனக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படிங்கிறான். ஸோ என்னென்னு கேளுன்னு சொல்லிட்டு அவனுமே எக்ஸைட்டடாக கேட்குறான். ஸோ ஃபஸ்ட் ரூல், நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கக்கூடாது, எனக்கு தனி ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் கேட்குறான். வந்து அது அப்படியே கெஸ்ட் ரூம் தானே இருக்குது அப்படிங்கும்போது பரவாயில்ல, நான் கெஸ்ட் ரூமில் இருந்துக்கிறேன், நீ உன் பெட்ரூமில் இருந்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ செகண்ட் ரூல், 2 பேருமே கன்சர்ன் இல்லாமல் டச் பண்ணக்கூடாது, அதுவும் நீ டச்சே பண்ணக்கூடாதும்மா. வந்து இது என்னடா புது புது ரூல்ஸாக போடுறான்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜங்க் சொல்லுவான். அடுத்த ரூல், நீ என்ன தான் பண்ணாலும் நீ தான் எனக்கு சமைச்சு கொடுக்கணும், ஏன்னா எனக்கு பேக்கரியில் கேக் தான் பேக் பண்ண தெரியும், மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ சமைக்கிற வேலை எல்லாமே நீ தான், ஓகேவா அப்படிங்கும்போது ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறான். ஸோ அப்புறம் நீ ஒர்க்குக்கெலாம் போயிடுவேன், இந்த மாஃபியா ஒர்க்கில் ஏதாச்சும் கட்டிங்ஸ் பண்ணிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நான் எப்போ கூட்டாலும் எப்போ கால் பண்ணாலும் உடனே வீட்டுக்கு வந்துடணும். இன்னொன்று, இந்த மாஃபியா ஒர்க்கை நீ 1 இயர்க்குள்ளே குவைட் பண்ணணும் அப்படிமா. உடனே முடிப்பான். அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அவனோட அப்பாவோட பிஸ்னஸ் இருக்குல்ல, அதை எடுத்து பாரு அப்படிமா. உடனே வந்து அது எனக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதனால தான் நான் மாஃபியாவில் இருக்குங்கும்போது இந்த பாரு ஒரு கீசன்லாம் எனக்கு தேவையில்லை, 1 இயரில் குவைட் பண்ணுவியா மாட்டியா அப்படிங்கும்போது ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொல்லிவிட்டு அப்புறம் ஜங்குக்கு வந்து அப்புறம் இந்த பாட்டி சொல்கிறாங்க, தாத்தா சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, அப்புறம் என் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படிலாம் வந்து சொல்லிவிட்டு குழந்த வேணும்னு வந்து கேட்கக்கூடாது. பேபி நோ வே, ஓகேவா, நானாக சொல்கிற வரைக்கும் அது கிடையவே கிடையாது. இன்னொன்று, இந்த 1 இயர் எனக்கு செப்பரேட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து வைக்கிறான். அவன் அப்போ தான் அந்த கான்ட்ராக்டை பார்க்குறான். பார்த்துட்டு இதை எப்போ ரெடி பண்ணுங்கிற மாதிரி. ஸோ இதுதான் நம்ம கான்ட்ராக்ட், இந்த 1 இயர் நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜில் தான் இருக்க போகிறோம். உன் ஃபேமிலி செட்டில் ஆகிட்டோம், என் ஃபேமிலி செட்டில் ஆகிட்டோம், ஓகேயா, அது வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் என்கிட்டே இருக்கட்டும், நீ இதில் ஒரு சைன் மட்டும் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லவும் கண்ணெலாம் கலங்குது. பட் எதுவுமே சொல்லாமல் அவனுமே சைன் போட்டுடுறான். போட்டுட்டு சரி நீ போய் தூங்கு, நானும் தூங்குறேன்னு சொல்லிட்டு வந்து அவன் ரூமில் படுத்துட்டு அவனுக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது. என்ன அந்தளவு ஹேட் பண்ணுறியா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கபோர்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை பிடிச்சிட்டு அவ்வளோ அழுகுறான். அது ஆக்சுவலாக ஜங்கோட சின்ன வயசு ஃபோட்டோ தான். அவனுமே சின்ன வயசில் ஜங்கு லவ் பண்ணியிருப்பான். காலேஜில் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அது நம்ம ஜங்குக்கு தான் சொல்லிட்டு. அதனால தான் அவன் நிறையாவே டீஸ் பண்ணியிருப்பான். பட் இருந்தாலும் ஜங்குக்கு அது தெரியாதுங்கும் போது கொஞ்சம் அப்பப்போ விட்டுருவான். ஸோ அவனும் அப்படி அழுதுகிட்டே தூங்கிடுவான். ஸோ ஜங்குக்கு நைட்டு தூக்கமே வராது, நம்ம கொஞ்சம் ஓவராக தான் பண்ணியிருக்கோமோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் இருக்கும்ல, அது ஒன்றும் ரியல்லாம் கிடையாது, ஃபேக் தான். இன்னொன்று, அந்த ஐடியா கொடுத்தது வேறு யாரும் இல்லை, நம்ம குள்ளவாத்து. நான் எப்படி சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, சும்மா ஃபிக்ஷனுக்காக சொல்கிறேன். நம்ம குள்ளவாத்துங்கிற ஜிமின் தான். ஸோ ஜிமின் தான் அந்த ஐடியா கொடுத்துருப்பான். ஜங்குகிட்ட சொன்னான், வந்து அப்படியே மாஃபியா தானே, பேப்பர்லாம் கிழிச்சு போட்டுருவான். கிழிச்சு போட்டு அதெல்லாம் இல்லை, நீ என்னோட தான் இருக்கணும், நீ என்னோடதுன்னு சொல்லிட்டு அவன் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஜிமின் தான் சொல்லியிருப்பான். ஸோ ஜங்குக்குமே சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பான். பட் வந்து இந்த மாதிரி சொல்லவும் ஜங்குக்குமே கஷ்டமாயிடும். ஸோ ஜங்கு என்ன பண்ணுவானா, அவனுக்கு
தூக்கமே வராது. நம்ம கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்து நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்துட்ருப்பான். ஸோ அவனுக்கு தூக்கமே வராது. நைட்டு ஒரு 12 மாதிரி ஆகிருக்கும். ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா, அவன் தூங்கியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் வீடு நாக் பண்ணுவான். பட் எந்த சவுண்டுமே வராது. ஸோ லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்ப்பான். அப்படியே ரூமில் அப்படியே டிம் லைட்டில் இருக்கும். ஸோ அவனுமே கிட்ட போவான். போய் பார்த்தா டிம் லைட்டில் அழகா க்யூட் பேபி மாதிரி அப்படியே தூங்கிட்டுருப்பான். உடனே ஜங்கு அந்த பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே ரசிப்பான். உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? ஏன் தெரியல, இந்த மனசு இன்னுமே உன்னை பார்த்து லவ் பண்ணுது. எனக்கு காலேஜில் உன்னை பார்த்து பிடிக்காமலாம் இல்லை. ஆனால் நீ பண்ணுற குறும்புத்தனம் எல்லாத்தையும் நான் ரசித்தேன். பட் நீ எனக்கு சண்டை போடுறது பிடிக்காது. அதுவும் நீ எல்லாரையும் விட்டுட்டு என்கிட்ட தான் சண்டை போடுவேன். அந்த இதில் தான். ஆனால் எனக்கு காலேஜ் டைமில் தெரியல நான் உனக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு தான் எனக்கு இந்த வீட்டில் இருக்கிற டைமில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ எனக்கு நானே ஒரு இது பண்ணிக்கிட்டேன். அந்த சைல்ட்ஹுட் லவ்வுக்கு சீட்டிங் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த பர்சன் நீயும் ஒன்று தான் தெரிஞ்சோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அது எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டுருக்க வியை பார்த்து சொல்லிகிட்ருக்கான், ஐ லவ் யூ வி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் உன்னை இன்னும் எளிமையாக தான் பார்க்குறேன்னு எனக்கு தோணுது. எனக்கு காலேஜ் டைமில் நீங்கள் இப்போ மாஃபியானோட சொல்கிறேன், எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் உன்னை ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அழகா வியோட ஹெட்டை கேட்ச் பண்ணுறான். அப்போ தான் வியோட ஃபேஸு கிட்ட பார்க்குறான். அவன் அப்படியே அழுதா மாதிரி இருக்க. நீ எனக்காக அழுதியா? நான் தானே அழுவணும், நீ ஏன் அழுத அப்படிங்கிற மாதிரி அவன் லைட்டாக அப்படியே தொடச்சி விட்டு, எனக்கு தெரியும் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தியா ஃபேட் எப்படி நம்ம சேர்த்துச்சுன்னு சொல்லிட்டு காலேஜில் 2 பேரும் அப்படி சண்டை போட்டுப்போம். இப்போ நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏதோ சொல்லுவாங்க போல், ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் எனிமின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ஃபேட் பார்த்தியா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே இருந்துட்டு எந்திரிச்சு போயிடுவான். ஸோ வீயுமே நல்லா தூங்கிட்டுருப்பான். ஸோ இப்படி தான் நெக்ஸ்ட் டே ஆகும். தான் சமைச்சு வச்சுட்டு ஜங்குக் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, என்னோடய நம்பர் தான் ஒன்று இருக்குல்ல, எதுனாலும் கால் பண்ண, மெய்ட்ஸ் இருக்காங்க, ஓகே டயத்துக்கு சாப்பிட்ரு, உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் செஞ்சு வச்சுருக்கேன், எதுனாலும் கால் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போயிடுவான். ஜங்குக்கு அந்த இதெல்லாம் பிடிக்கும். ஸோ ஆனால் ஜங்குக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு மாஃபியா அந்த மாதிரிங்கிற மாதிரி. ஸோ இப்படியே தான் டேஸ் ஸ்கிப் ஆகும். டெய்லிக்குமே கரெக்டாக டைமுக்கு வந்துடுவான். ஜங்குக்கு எப்போ கால் பண்ணாலும் அந்த மாதிரி சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, உனக்கு ஓகே தானே சொல்லிட்டு இப்படியே தான் நல்லாவே போதும். அந்த மெய்ட்ஸுமே ஜங்குக்கிட்ட நல்லா செட் ஆகிடுவாங்க. மெய்ட்ஸ் ஜங்குக்கிட்ட அப்போ ஒரு தடவை மெய்ட்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூப்பிடுவாங்க. சொல்லுங்கங்கும் போது ஆக்சுவலாக டேயாங் தம்பி ரொம்ப கொடுத்து வச்சவருங்கும் போது, ஏன் அப்படி சொல்கிறீங்கங்கும் போது, இல்லை அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அவருக்கு சொல்ல தெரியல, ஆனால் அவர் எப்பயுமே உங்கள் ஃபோட்டோ வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாருங்கும் போது ஜங்கு முழிக்கிறான். அப்போ தான் சொல்லிட்டு எப்பயுமே அவங்க ஒரு தடவை ஏன்னா அவங்க சீனியர் மெய்டாக இருப்பாங்க, ஒரு அம்மா மாதிரி அப்படிங்கிற வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ தான் ஒரு கேட்டப்ப அவர் சொன்னார், எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிக்குமா, நான் டெஃபினட்டாக இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இவனை தவிர என் லைஃப்பில் வேறு யாரையும் நினச்சிக்காக பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக சொல்லியிருப்பான். அதை சொல்லவும் ஜங்குக்கு கண்ணெல்லாம் கலங்கும். அவன் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். சரி அப்படிங்கிற மாதிரி அவனுமே சைலண்ட்டாக வந்திருப்பான். ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகும். 1 month கிட்ட ஆகிடும். இப்போ கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போகிற டைமாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அவங்களுமே இப்போ டேயோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்களோட டேயோட அம்மா அப்பா எல்லாருமே அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்குறாங்க ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனுக்குமே டே மேலே திரும்பவும் அதான் ஃபால் இன் லவ் அகைன்னு சொல்லிட்டு ஒரு சாங் கூட இருக்குமே, அந்த மாதிரி டே மேலே திரும்பியுமே ஃபீலிங்ஸ் வருது. ஆனால் அவனுக்கு மாஃபியா இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ இப்படியே போயிட்டுருக்கும்போது ஆனால் இவங்களுக்குள்ள அந்த குட்டி ஃபைட்ஸ் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி தான் இப்போ 2 பேருமே ஒரே ரூமில் தான் இருந்தாகணும். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்கனால. ஸோ ஜங்குக்குமே சொல்லியிருப்பான், எனக்கு ஒரே ரூமில் இருக்கிறனால பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வீக்குமே அது ஹாப்பியாக இருக்கும். பட் வெளியில் காட்டிக்க மாட்டார் சார். ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரே ரூமில் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி தான் ஒன் டே மார்னிங் ஜங்கு பேக்கரிக்கு போகணும். ஆக்சுவலாக ஜங்குக்கு பேக்கரியில் தான் விடுவான். விட்டுட்டு அவனோட ஒர்க்குக்கு போயிடுவான். ஸோ 1 மந்த்தாக ஜங்கு பேக்கரிக்கு போயிருக்க மாட்டான். இப்போ தான் போகிறான். ஸோ அதனால் வீட்டை நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லுவான். உடனே நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேங்கும் போது அப்போ
தான் 2 பேரும் யார் ஃபஸ்ட்டு போவாங்க, 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. வந்து நான் தான் போவேன், ஜங்குக் வந்து நான் தான் போவேன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேருக்கும் ஃபைட் ஆகி 2 பேருமே அப்படியே தலைமுடியெல்லாம் பிடிச்சி அப்படியே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. உடனே வந்து டேய் போடா நான் தான்டா உள்ளே போவாங்கும்போது வந்து நான் தான் போவேன், நான் தானே ஃபஸ்ட்டு போகணுங்கிற மாதிரி கூட லைட்டாக தான் முடிய பிடிச்சிருக்கான். ஆனால் ஜங்குக்கு வந்து அப்படிலாம் பார்க்கல, நல்லா முடிய பிடிச்சி இழுத்துட்ருக்கான். வலிக்குதுடா விட்றா அப்படிங்கும்போது உடனே வந்து டக்குன்னு இந்த டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா அவங்க அம்மா தான், வியோட அம்மா தான் நிற்கிறாங்க. இவனுங்க 2 பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி முடிய பிடிச்சிட்டு நிற்கிறானுங்க. உடனே வந்து டேய் டேய் விட்றா ஜங்குக்கு விட்றான்னு சொல்லிட்டு அவங்க வந்து தள்ளி விட்றாங்க. ஜங்குக்கு வந்து உடனே அம்மா அப்படிங்கிற போய் பிடிச்சிக்கிறான். பிடிச்சிட்டு அவனே அவங்களுக்கு அம்மான்னு சொல்லுவான். ஏன்னா ஜங்குக்கு எப்பயுமே ஆன்ட்டி ஆன்ட்டின்னு தான் சொல்லுவான். ஜங்குக்கு வேணுக்கிட்டே ஐஸ் வைக்கிறதுக்காக அம்மா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ ஜங்குக்கு சொல்லுப்பா என்னாச்சு, இவன் ஏதாச்சும் பண்ணானா, நான் அவன் காதை திருக்குறேன்னு சொல்லிட்டு போவாங்க. உடனே அம்மா என்ன நான் அந்த குளிக்க போகிறேங்கிறேன், இவன் என்ன விட மாட்டான் அம்மா சொல்லுங்கும் போது இந்த போடுறான் அந்த பிள்ளைய குழந்த மாதிரி இருக்கா, எனக்கு அவன் போய் குளிச்சா என்ன, நீ போய் கெஸ்ட் ரூமில் குடியும் போது அது எல்லாம்மா எனக்கும் ஆஃபீஸ்க்கு பிச்சு போடுவோம். உனக்கு போய் கெஸ்ட் ரூமில் குடிக்கும்போது இந்த பேபியுமே ஸ்டோம் பண்ணிட்டு அவனை மெசிச்சுட்டு அப்படியே போயிடுறான். ஸோ இப்படியே தான் போகுது. அழகாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இவங்களுக்கு 2 பேருக்குமே குட்டி குட்டி ஃபைட்ஸ் வருது. இந்த மாதிரி சாப்பாடு வைக்கும்போது வேணிக்கிட்டே ஜங்குக்கு பிளேட்டில் உள்ள சாப்பாடு எடுத்து அவன் சாப்பிடுவான். ஜங்குக்கு வந்து முறைப்பான். இப்படியே தான் போகும். ஸோ இப்படியே ஒன் டே வந்து வியோட வீட்டுக்கு யார் கெஸ்ட் வராங்க. அது யாருன்னு பார்த்தா வியோட ஃப்ரெண்டு தான் லீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. ஆக்சுவலாக அந்த லீனா வந்து காலேஜ் டைமில் கூட தான் இருந்திருப்பா, ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். பட் லீனாவுக்கு மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். ஆனால் வந்து சொல்லியிருப்பான். அந்த மாதிரி லீனா ப்ரப்போஸ் பண்ண போகும்போது சொல்லியிருப்பான், இல்லை லீனா எனக்கு ஏற்கனவே ஒருத்தவங்கள பிடிக்கும், நீ நினைக்கிற மாதிரி பர்சனாக கிடையாது, உனக்குன்னு ஒரு பெட்டர் பர்சன் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ லீனாக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஜங்குக்கு தான் சொல்லிட்டு. பட் லீனா அந்த பொசசிவ் எல்லா ஸ்டோரியிலையும் வர மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆஸ் அ குட் ஃப்ரெண்டாக தான் வந்திருப்பா. ஸோ இவங்க மேரேஜுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ அதனால தான் இப்போ பார்த்துட்டு போகலான்னு வந்துட்டு இந்த மாதிரி வீக்கும் ஜங்குக்கும் கங்க்ராச்சுலேட் பண்ணுவாள். அவள் வீடு நார்மலாக தான் பேசுவாள். ஆனால் ஏன்னு தெரியல ஜங்குக்கு ரொம்ப பொசசிவ் ஆகும். அது பொசசிவ் ஆகுது லீனாக்கு தெரியும். ஸோ அவள் தான் கிட்ட போய் அவனோட இயர்ஸில் உன்னோட ஒய்ஃபி ரொம்ப ஜெலஸ் ஆகுறான்டா என்னன்னு பார்த்துக்கங்க. அப்போ தான் வீயும் சைடு ஐயால் பார்ப்பான். ஜங்க் ஒரு மாதிரி அப்படியே சல்கி ஃபேஸ் அப்படி பவுட்டி ஃபேஸ்னால் அவ்வளோ க்யூட்டாக உட்காந்துருப்பான். உடனே வந்து இந்த மாதிரி அவன் பொசசிவாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி, நீ வந்து எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுறி, அவன் என்ன வரைக்கும் என்ன எனிமையாக தாண்டி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹெல்ப் கேட்பான். ஐசாலியே லீனா வந்து இந்த லீனா இருக்க பயமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்கா, என்னை ட்ராப் பண்ணுறியா, நீ போகிற வழியில் தான் என் ஆஃபீஸுக்கும் போது வந்து ஒய்நாட் லீனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் லீனா வந்து வாட் ஜங்குக், காலேஜ் டைமில் நானும் அவ்வளோ க்ளோஸாக இருப்போம், அவன் ஃபுட்ஸ் எல்லாம் எனக்கு தான் வைப்பான், உனக்கு தெரியுமா ஒரு தடவை எனக்கு காலில் அடிபட்டுருச்சு, அவன் தான் என்னை பிக்கி பேக் ரைடெலாம் கொடுத்தாங்க போது வந்து இதெல்லாம் எப்படி நடந்துச்சுங்கிற மாதிரி அவனு சொல்லி முடிப்பான். லீனா அப்படியே கண்ணை அசைப்பா, இருடா அப்போ தானே கொஞ்சம் பொசசிவ் ஆகும்னு சொல்லிட்டு. உடனே ஜங்குக்கு வந்து சார் அப்படிலாம் பண்ணியிருக்காரா, நீங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸா அப்படின்னு சொல்லிட்டு லீனா அந்த ஜங்குக்கு வந்து லீனாட்ட கேட்பான். லீனா வந்து என்ன ஜங்குக்கு இப்படி கேட்டா, காலேஜில் எல்லாரும் கப்புள்ஸ் சொல்லுவாங்க, எங்கள் 2 பேரோட பேர் அவ்வளோ அழகாக இருக்கும். ஆக்சுவலாக நானே ஒரு 3 months கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் கேட்கலான்னு இருந்தேன். பட் தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டான். இட்ஸ் ஓகே, எனிவே நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்க, பட் இருந்தாலும் இன்ன வரைக்கும் 2 பேரும் தான் நல்ல பேர்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் எரியிற நெருப்பில் இன்னும் கொஞ்சம் நெருப்பாளி போடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியா 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குமே பொசசிவ் செம்மையாக ஆகுது. பட் எதுவுமே வெளியே காட்டிக்காமல் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனுக்குமே இப்படி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ லீனா இப்படியே சொல்லிவிட்டு அவளுமே கிளம்பிடுறா. டேமே ட்ராப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை போய் விட்டுட்டு வரதுக்காக போயிடுறான். பட் ஜங்கு இங்கே கையும் ஓடல காலும் ஓடல. சரின்னு சொல்லிட்டு அவனுமே சரின்னு வந்துடுறான். ரூம்குள்ளே வந்துட்டு அவ்வளோ பெரிய இவளாக அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் டைம் ஆகிடுது. அவனோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரான். வந்துட்டு ஜங்கு அப்படியே சல்கி ஃபேஸில் உட்காந்துருக்கான். அப்படி பவுட்டி வச்சுட்டு அவ்வளோ கோவமாக ஆங்கிரியாக உட்காந்துருக்கான். உடனே வந்து என்னாச்சு கரடி அப்படிங்கிற மாதிரி அவன் ஜங்குக்கு வந்து கேட்குறான். இல்லை நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்காங்கும் போது அவனை டக்குன்னு வந்து ஒரு நிமிஷம் என்ன சொன்ன அப்படிங்கும்போது
கரடின்னு சொன்னேன். என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்பான். இந்த வார்த்தையை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு, திருப்பி சொல்லேன் அப்படிங்கும்போது, எதுக்கு சொல்லணுங்கும்போது, சொல்லு ஜங்குக்கா அப்படிங்கும்போது, கரடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்லுவான். பன்னி இதை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு அப்படியே வந்து ஹக் பண்ண போவான். அப்படின்னு ஜங்கு வந்து என்ன பண்ணுற அப்படிங்கும்போது, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இது பண்ணுறான். என்ன உங்கள் எக்ஸ் லவர் போய் விட்டுட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கும்போது, எக்ஸ் லவரா அப்படின்னு கேட்பான். அதான் லீனா லீனா அவங்க பெஸ்ட் கப்புள் பேர் போயிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு பொசசிவ்ல கேட்பான். உடனே வீக்கு சிரிப்பாக வரும். அவன் ஒன்றுமே சொல்லாமல் எக்ஸ் லவர்லாம் இல்லை, லவராக இருக்க வேண்டியது, என்ன பண்ணுறது சூழ்நிலையால் இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ண ஜங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே நக்கலாக பேசுவான். ஜங்க் ஒன்றுமே சொல்லாமல், இந்த மாதிரி நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னா கான்ட்ராக்டு அப்புறம் வந்து 6 months ஆக்கிடுவேங்கும் போது, சார் 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 கொஞ்சம் பொறுமை சார், அது பாடி தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சிரிச்சுட்டு, சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ ஜங்குக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சைலண்டாக இருப்பான். ஸோ அப்போ ஜிமின் தான் கால் பண்ணுவான். மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அப்படிங்கும்போது, என்னடா 2 months ஆகிடுச்சு, எனக்கு குட் நியூஸு அப்படிம்பா. டேய் செருப்பு பெஞ்சிடும் ஜிமின் உனக்குங்கும்போது, டேய் சும்மா கேட்டேன்டா, உன் மூஞ்சுக்கெலாம் போடா அப்படிங்கும்போது, என் மூஞ்சுக்கண்ணா அப்படிங்கும்போது, ஆமாம் குழந்த மாதிரி ஒரு மூஞ்சி, அதுக்கெல்லாம் யாராச்சும் பண்ண தோணுமா அப்படிங்கும்போது, டே ரொம்ப பேசாதடா, நானே அலோவ் பண்ண மாட்டேன், அவன் என்னோட எனிமி அப்படிங்கும்போது, சைல்ட்ஹுட் லவர் வித் எனிமியா அப்படிங்கும்போது, ஜிமின் கலாய்க்காத ஜிமின் அப்படிங்கும்போது, சரி நம்ம எங்கேயாச்சும் நாளைக்கு வெளியே போகலாமா அப்படி ஜிமின் கேட்பான். உடனே ஜங்க் வந்து எனக்கு நாளைக்கு பேக்கரி இருக்கே அப்படிங்கும்போது, உடனே ஜங்க் வந்து ஏறி என்ன நாளைக்கு யோங்கி ஒர்க்குக்கு போகிறானா, ஃபுல் டே ஒர்க் இருக்குது, ஏதாச்சும் ஸ்கெடியூல் இருக்குன்னு சொன்னானாங்கும் போது ஜிமின் வந்து அது எப்படா கண்டுபிடிச்சேன் அப்படிங்கும்போது, தெரியும்டா நீ வந்து என்கிட்ட வந்தாலே யோங்கி எங்கேயாச்சும் போனானா தானே வருவேன், யோங்கி இருந்தால் ஜங்குக்கா அது யோங்கி பக்கத்தில் இருக்கான் அப்படி பேசுவா அப்படின்னு சொல்லுவி, எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஜிமின்மே சிரிப்பான். அப்புறா நல்லா வர முடியாது ஜங்குக்கா, எனக்கு ஒரே ஃப்ரெண்டு நீ தாண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஜிமின் தான் கூப்பிட்ருப்பான். ஸோ ஜங்குமே யோசிச்சுட்டு சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவான். ஸோ அப்படியே நைட்டு ஆக்சுவலாக எப்படி தூங்குவாங்கன்னா, வீயும் ஜங்குமே, ஜங்க் அந்த சைடு தூங்குவான், இந்த சைடு தூங்குவான், நடுவில் 4 பில்லோவை ஜங்க் அடிக்க வச்சுட்டு தான் தூங்குவான். ஏன்னா அந்தளவு சார் வந்து ப்ரொடக்டிவாக இருக்காராம். ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே ஜிமினும் ஜங்குக்கும் ஒரு பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஜங்குக் தான் சொல்லுவான் இந்த மாதிரி லீனா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜிமின் விழுந்து சிரிப்பான், பொசசிவ் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் உடனே ஜிமின் பார்த்துட்டு, டே வெயிட் ஏடி நீ சொல்கிறது லீனா தானே அப்படிங்கும்போது, ஆமாம் அந்த ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த பொண்ணு தானேங்கும்போது, ஆமாம் அப்படிங்கும்போது, அவள் ஆல்ரெடி கமிட்டடா என்னடா சொல்கிற அப்படிங்கும்போது, அப்போ தான் அவன் ஒரு ஃபோனில் பிக் எடுத்து காட்டுவான். லீனா வேறு ஒரு பர்சன் கூட ஹக் பண்ணிவிட்டு அழகாக சிரிச்சு நிற்பாள். ஸோ அதை பார்த்துட்டு என்னடா சொல்கிறேன்னு, உனக்கு என்னமோ பி வந்து விளையாண்டுருக்கான்னு தோணுதுடா, ஏன்னா லீனா வந்து எனக்கு ரூமர்ஸ் வந்துச்சு அவள் அதுக்கு க்ரஷ் இருக்குன்னு, பட் அது செகண்ட் இயர்லேயே அவளாக கமிட்டட் ஆகிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஜங்கு இதாகும். ஸோ இப்படியே தான் உங்கள் டே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜங்கு வீட்டுக்கு வருவான். நைட் டைம் ஆகிடும். ஸோ ஏற்கனவே வந்திருப்பான். ஸோ ஜங்கு போய் வீட்டை உன்ட்டு ஒன்று கேட்கணும் அப்படிமா. ஸோ அவையுமே சொல்லிச்சாங்க போது, லீனா உண்மையிலே நீங்கள் 2 பேரும் க்ளோஸா அப்படிங்கும்போது, டக்குன்னு முடிச்சுட்டு ஏன் அப்படி கேட்குறங்கும் போது, இல்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜிமின் சொன்னதை சொல்லிட்டு வந்து, ஓ சாருக்கு ரொம்ப பொசசிவ் ஆனதுனால என்னை போய் ஸ்டாக் பண்ணியிருக்கீங்களோ அப்படிங்கும்போது, நான் ஸ்டாக் பண்ணும் நானும் அவனை ஸ்டாக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் சொல்லுவான். ஸோ இப்படியே தான் அப்படியே 2 பேரும் க்யூட் அப்படியே ஃபைட்டு அப்படியே காமெடி ஸ்பீச் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ ஜங்குமே அக்செப்ட் பண்ணிப்பான், நான் பொசசிவாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயுமே சிரிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சரி ரொம்ப பேசாமல் படுத்து தூங்கு அப்படிம்மா. ஸோ ஜங்குமே யோசிச்சுட்டு சரி நீ ஒன்று சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு ஸோ இப்படியே தான் தூங்குவான். தூங்கிட்டு இருக்கும்போது இப்படியே டைம் ஸ்கிப் ஆகும். அவங்களுக்குள்ள சின்ன குட்டியாக ஃபைட்ஸ் இருந்தாலும் லவ் நிறையாவே 2 பேருக்குமே இருக்கும். பட் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு 2 பேருக்குமே தெரியாது. ஸோ இப்படியே தான் ஒன் டே என்ன ஆகும்,
வியோட பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒரு அப்ராட் மீட்டிங்க்காக, ஏன்னா இன்னுமே அவங்க ஆஃபீஸை வந்து அவங்க அப்பா தானே பார்த்துட்ருக்காரு. மாஃபியா ஒர்க்ஸ் தானே இவன் பார்த்துக்கிறான். ஸோ அதனால் அப்ராடுக்கு போயிருப்பாங்க யுஎஸ்ஏக்கு. ஸோ ஜங்கும் வியும் வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படியே தான் ஒன் டே நைட்டு ரொம்ப லேட் ஆகுது. வீட்டுக்கே இன்னும் வரல. அவன் கால் பண்ணி பார்க்குறான். லைக் டைம் வந்து 12 ஆயிடுச்சு. பட் இன்னும் வீட்டுக்கு வரலங்கும்போது அவனுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஜிமின்ட்டு தான் ஃபோன் பண்ணி சொல்கிறான். ஜிமின் வந்து பதட்டப்படாதடா வந்துடுவார், நான் வேணால் யூங்கியை செக் பண்ணி பார்க்க சொல்லுவாங்கும்போது, இல்லைடா பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் திருப்பி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அப்போ தான் காலிங் பெல் அடிக்குது கரெக்டாக 12:30 கிட்ட. ஸோ ஜங்குமே பதட்டமாக ஓடி போய் அப்படியே அப்படியே இருந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா வீ தான் அங்கே நிற்கிறான். பட் ஸ்டேபிளாக இல்லை. ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆடி நிற்கிறான். அவனுக்கு ஃபேஸு ஃபுல்லாக அப்படியே ரத்தமாக இருக்குது. அவனோட ஆர்ம்ஸில் அவ்வளோ பெரிய ஸ்க்ராட்ச் இருக்குது. பார்த்தா ஒரு பாடி கார்டு தான் அவனை தாங்களாக பிடிச்சி நிற்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவனுமே டக்குன்னு பிடிச்சி நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படி சொல்லிட்டு வெய்யை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். உள்ளே கூட்டிகிட்டு பெட்ரூமில் தான் உட்கார வைக்கிறான். வெய்யால் சுத்தமாக முடியல. அவனே ஸ்டேபிள் இல்லாமல் பெட்டில் அங்கேயும் இங்கேயும் விழுந்துட்டுருக்கான். அப்போ தான் ஜங்கு பார்க்குறான். அவனுக்கு வீக்கு சிவியராக அட்டாக் ஆகிருக்கு. ஸோ ஜங்குக்குமே அப்படி கலலாம் கலங்குது. என்ன பண்ணி வச்சுருக்கான் என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்பயே சொன்னதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஓடி வந்து பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். வலிக்குதான், ஹாஸ்பிட்டல் போவோமா, ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வாங்கும்போது வந்து ஜங்குக்கு ஷோ சைலண்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவனை காம் பண்ணுறான். அழுதுகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு பிளட்லாம் இருக்கிறது அப்படியே தொடச்சிட்டு அப்போ தான் அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். பார்த்தா ஹேண்டில் பெரிய ஸ்க்ராட்ச் மாதிரி, அதாவது ஒரு கத்தியை வச்சுக்கின்னு அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் மாதிரி இருக்குது. அவனுக்கு கண்ணில் தண்ணி ஊற்றுது. பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயின்மெண்ட் போட்டு அப்படியே வழியில் கத்துறான். பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிறான். ஏன்னா ஜங்குக்கு ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு ரொம்ப கிழிச்சிருக்கு. அப்படியே ஒரு அந்த கத்தி கிழிச்சது அப்படியே தடயமாக தெரியுது. அதுலேருந்து அப்படியே பிளட் ஊஸ் அவுட், அப்படியே பிளட்டு வந்துகிட்டே இருக்குது. ஓகே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுமே கடற்கடன்னு ஏதாச்சும் முடிஞ்சாலும் ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனுமே அந்த இதெல்லாம் ஸ்பான்ஜெலாம் போட்டு சரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ பட் ஜங்குக் கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கோ அதை பார்க்குறான். அவன் அந்த வழியிலையுமே அந்த ஷோல்டர் எடுத்து ஹேண்ட்ஸில் அழகாக ஜங்குக்கோட டீயர்ஸை தொடச்சி விடுறான். ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அவன் அந்த பேண்டேஜ் போடுறது எல்லாம் அந்த செல்ஃப் கேர் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணி விட்றான். கடைசியில் வியை அப்படியே படுக்க வைக்கிறான். எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டான். ஸோ ஜங்குக்கு ஓடி போய் ஒரு கஞ்சி மாதிரி செஞ்சுட்டு வந்து வீக்கு கொடுக்குறான். வீயுமே பார்த்துட்டு இந்த டைமில் தேவையாங்கிற மாதிரி அவனுமே குடிச்சிட்டு அப்படியே படுத்துடுறான். உடனே ஜங்குக்கு தான் அப்போ தான் கேட்குறான், என்ன ஆச்சு, எதனால் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அது ஒன்றும் இல்லை ஜங்குக்கா, ஒரு பெரிய ஃபைட்டாக ஆகிடுச்சு, நீ எதுவும் பயப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன், நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜங்குக்கிட்ட கேட்குறான். ஜங்கு வந்து அதெல்லாம் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ காலையில் இருந்துச்சோடனே நம்ம டாக்டர்கிட்ட போவோம், நான் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறான். ஸோ இப்படியே தான் டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு 1 ஆகிடுச்சு. பட் வீக்கு ரொம்ப வலிக்குது. அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்டிசெப்டிக் தான். ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒத்தடம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவனுக்கு ஃபுல்லாக மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கான். வந்து அவன் ஒரு 1/2 மணி நேரமாக சொல்லியிருப்பான், ஜங்கு போதும் படுன்னு சொல்லிட்டு. பட் ஜங்குக்கு மனசு கேட்கவே மாட்டேங்குது. ஸோ இப்படியே போக 1 ஆகிடுது டைம் வந்து. ஸோ ஜங்குக்கு வந்து ஜிமின்ட்டையுமே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஜிமின் வந்து நான் வேணா வரவா, இவங்கேயே கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். ஜங்கு வந்து இல்லை ஜிமின் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சரின்னு சொல்லிட்டு இப்போ தான் தூங்க போவான். அவன் எப்போயுமே பில்லோவை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவான். பட் இவனுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி எதுவுமே தோணாது. அவன் பில்லோலாம் வைக்காமையே அப்படியே படுத்துக்கிறான். ஸோ வந்து ஜங்குக்கா அப்படிங்கிறான். சொல்லுவி அப்படிங்கும்போது, சாரிடா அப்படிங்கும்போது, எதுக்கு அப்படிங்கும்போது, இல்லை நீ எவ்வளோ சொல்லியும் நான் இதில் இருக்கேன்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன், உன்னை எப்பயுமே ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன், பட் உன்னை நானே ஃபீல் பண்ண வச்சுட்டேன்ல அப்படிங்கிறான். உன்னை ஜங்க் வந்து இப்போ பேசுகிற டைமும் இல்லை, உனக்கு ரெஸ்ட் தேவை, நீ தூங்கு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் 1 வீக்கு நீ எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இதான் நான் போடுற ரூல்ஸ் அப்படிங்கும்போது உடனே வீசிச்சுக்கிட்டே இது என்ன கான்ட்ராக்டில் இன்னொரு ரூல்ஸா அப்படிங்கும்போது ஜங்குக்குமே சிரிப்பு வந்துடுது. பட் எதுவுமே சொல்லாமல் தூங்குவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்மைலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவனுமே படுத்திருக்கான்.
ஸோ இப்படி ஏதாவது டைம் ஸ்கிப் ஆகுது. வீக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அவனுக்கு ஏதாச்சும் பிடிச்சிட்டு தூங்கினா தான் தூக்கமே வரும். இன்றைக்கின்னு பார்த்து பில்லோவும் வைக்கல. அவனும் பில்லோ எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சு தூங்கலை. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு ஒரு 1:30 ஆகிடுது. ஜங்குக்குமே தூக்கம் வரல. பட் அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ என்ன நினச்சிக்கிறான்னா ஜங்குக்கு தூங்கிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பெயினில் லைட்டாக ஜங்குக்கூட க்ளோஸ் ஆவாரான். பார்த்தா ஜங்க்கு அது ஃபீல் ஆகுது. ஜங்க்கு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஹை ரேட்டில் துடிக்குது. பட் இருந்தாலும் அவன் ஒன்றுமே சொல்ல மாட்றான். அவன் நினச்சா அவன் ஸ்டாப் பண்ணலாம். பட் இருந்தாலுமே எதுவுமே சொல்ல மாட்றான். ஸோ அப்படியே கிட்ட வந்து ஜங்குக்கு அழகா அப்படியே ஹேண்டை போட்டு அழகாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு, சாரி ஜங்குக், எனக்கு தெரியும் நீ என்னால் ரொம்ப கஷ்டப்படுற. உனக்கு இந்த லைஃப், நான் இந்த மாதிரி ஒரு லைஃப் உனக்கு டிசர்விங்கே இல்லை. நீ உன்னோட லவ், உன்னோட எல்லாத்துக்குமே நீ நிறைய டிசர்விங் ஜங்குக். நான் உனக்கு ஏற்றவனே கிடையாது. பட் என்ன பண்ணுறது, இந்த பாவி மனசு ஒன்று தான் லவ் பண்ணுது. நீ இல்லாமல் என்னால் ஒரு லைஃப்பை நினச்சி பார்க்க முடியாது ஜங்கு. எனக்கு தெரியுது உனக்கு என்ன பிடிக்காது, நீ என்னை பார்த்தாலே விலகுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை மன்னிச்சிரு ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா ஹக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறான். பட் ஜங்குக்கு சுத்தமாக அதுலேருந்து தூக்கமாக போயிடுச்சு. அவன் அப்படியே கொஞ்சமாக நிமிர்ந்து பார்க்குறான். நல்லா தூங்கிட்டுருக்கான். 2 பேரோட செஸ்ட்டுமே அவ்வளோ க்ளோஸாக ப்ரெஸ் ஆகிருக்கு. ஸோ ஜங்குக்கு தான் எந்திரிச்சு லைட்டாக மேலே வந்து அப்படியே வியோட ஹெட்டை தன்னோட செஸ்ட்டில் படுக்க வச்சுட்டு அழகாக ஹெட்டை கேர்ஸ் பண்ணி விடுறான். இந்த கரடி பையனுக்கு ஏன் தான் உன்னை நான் லவ் பண்ணணும் தெரியல. சின்ன வயசுலேயும் சரி, காலேஜ் டைம்லேயும் சரி, இப்போயும் சரி, நான் லவ் பண்ணுற பர்சன்னா அது நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வியோட ஹெட்டில் அழகாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு தூங்கிடுறாங்க. ஸோ மார்னிங் டைம் ஆகுது. தான் முதல்ல எந்திரிக்கிறான். எந்திரிச்சு டைம் பார்த்தா இப்போ ஒரு 10 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே பார்க்குறான். அவன் இன்னும் செஸ்ட்டில் தான் தூங்கிட்டு இருக்கான், ஜங்குட செஸ்ட்டில். அவனுமே எந்திரிச்சு பார்த்துட்டு ஜங்குக்கு எந்திரிச்சா என்ன நினப்பான் அப்படிங்கிற மாதிரி அவனுமே எந்திரிக்கிற போகிறான். பட் ஜங்குக்கு அவனை டைட்டாக பிடிச்சிக்கிறான். பிடிச்சிட்டு தூக்கத்திலே என்ன அப்படிங்கிற மாதிரி சைலண்டாக சொல்கிறான். எதுவுமே சொல்லாமல் தூங்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். ஸோ ஜங்குமே கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிட்றான். எந்திரிச்சிட்டு அழகாக அவன் ஹெட்டை ரெஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி படுக்க வச்சுட்டு அவனுமே ரெஸ்ட் ரூம் போயிடுறான். இப்போ தான் கொஞ்சமாக மூச்சு வருது, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே தான் அன்றைக்கி நைட்டு அவங்க வியோட பேரண்ட்ஸுமே வந்துடுறாங்க. ஆனால் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ஜங்கு அவ்வளோ பத்திரமா வியை பார்த்துக்கிறான். அவனை எந்த ஒர்க்குமே பண்ண விட மாட்டான். அவனோட அந்த மாஃபியா ஒர்க் பாடி கார்ட்ஸ் எல்லாமே அந்த என்ட்ரன்ஸில் தான் நிற்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி 1 வீக் லீவு யாருமே வரக்கூடாது, இந்த மாதிரி சார் பாஸ் வரமாட்டான்னு சொல்லிட்டு. நல்லா பார்க்க க்யூட்டாக இருக்குது. அவங்களுமே பாஸ் என்ன சொன்னாலுமே செய்கிறவங்க. இப்போ ஜங்கு பக்கம் மாதிரி குயின் மாதிரி இருக்குது. அதனால் அவங்களுமே சரின்னு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களுக்குமே லீவ் கொடுத்துட்றான். பட் ஜங்கு சும்மா போகல, அவங்களுக்கு கொஞ்சம் கேஷ் கொடுத்து அவங்களோட 1 வீக்கை நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனுமே சொல்லுவோமே அவங்களுமே ரொம்ப க்யூட் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுமே போயிடுறாங்க. எதுக்கு இப்போ என்னோட பாடி கார்ட்ஸ்லாம் அனுப்பின அப்படின்னு கேட்குறான். அது ஆமாம், இந்த சுச்சுவேஷனில் அவங்களும் டயர்டாக தானே இருப்பாங்க. நீ எதனால் ஃபைட் பண்ணலாம் தெரியாது. பட் அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும்ல. ஸோ அவங்க டைமை அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டோங்கும் போது உடனே அப்போ நான் அப்படிங்கும்போது நீயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படிங்கும்போது எனக்கும் ஒய்ஃபி இருக்காங்க தான். பட் அவங்க என்கிட்ட எப்பயுமே ஃபைட் தான் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது ஜங்க் அப்படியே மறைக்கிறான். சரி மறைக்காதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அன்றைக்கி டேவே குட்டி குட்டி ஃபைட்ஸ், பட் கொஞ்சம் நிறையாவே லவ்வோட போகுது. ஸோ நைட்டுமே வந்தோடனே அப்படியே மிஸ்டர் கிம்மோ மிஸ்ஸஸ் கிம்மோ அப்படி பதறி அடித்து வராங்க. என்னாச்சு, நீ ஓகே தானே, என்ன நியூஸில் கேள்விப்பட்டோம் என்ன இப்படி சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப இது பண்ணுறாங்க. ஸோ தான் இல்லைப்பா நான் ஓகே தான், இல்லைம்மா ஏன் கவலைப்படுறீங்க, என்னை ஜங்கு நல்லாவே பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கன்சோல் பண்ணுறான். இந்த நியூஸை மிஸ்டர் கிம் மிஸ்டர் ஜியோன்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ நைட்லலாம் பார்க்காம அவங்களுமே உடனே கால் பண்ணி ஜங்குக்கு திட்டுறாங்க. நீ ஏன்ட்டு ஒரு வாரம் சொல்லணும்னு சொல்லிட்டு. பட் ஜங்குக்கு தான் அவங்க அப்பாவுக்கும் இந்த மாதிரி சொன்னதுன்னு சொல்லியிருப்பானே, அதனால தான் நீங்கள் எதுக்கு நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஜங்கு இந்த மாதிரி ரூடாக பேசுகிறான். ஸோ மிஸ்டர் ஜியோனுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி. ஸோ இப்படியே தான் 2 பேருமே இருப்பாங்க. 1 டே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்திருப்பாங்க.
ஸோ 2 பேருமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காமல் நடிக்கிறாங்க. அதாவது மிஸ்டர் ஜியான் அப்புறம் மிஸ்டர் கிம் எல்லோரும் முன்னாடியும் அப்போ தான் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேருக்குமே தெரியாமல் ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எப்பயுமே வி வந்து ஜங்குக்கு என்ன தான் அவங்க அம்மா செஞ்சு வச்சாலுமே, வியோட அம்மா சாப்பாடு செஞ்சாலுமே இவன் எப்பயாச்சும் டைம் ஸ்கிப் அது ஒதுக்கி ஜங்குக்காக அவனே சமைச்சு வச்சுட்டு போவான். அது அவங்க அம்மா ரொம்பவே ரசிப்பாங்க. ஏன்னா தான் பையன் தன்னோட ஒய்ஃப்காக இவ்வளோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக்குமே அப்பப்போ வியோட திங்ஸ் எல்லாத்தையுமே கட்டம் அடித்து வைக்கிறது, ஆஸ் அ ஒய்ஃபாக என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே அவனுமே பண்ணுவான். ஸோ இப்படியே ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட ஆகிடும். இப்போ கரெக்டாக ஜங்குக்கும் வீக்கும் கல்யாணம் ஆகி 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே தான் ஒன் நைட் இப்போ ஆக்சுவலாக அந்த பில்லோலாம் வைக்கிறது இல்லை. 2 பேருமே ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க. பட் மார்னிங் ஆனதும் எதுவுமே தெரியாத மாதிரி எழுந்திரிச்சு போயிடுவாங்க. ஸோ அது 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ 2 பேருக்குமே சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங். 2 பேருமே க்ளோஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங் ஆகுது. பட் இன்னுமே அவங்க அந்த பவுண்ட்ரிஸ் செட் பண்ணி தான் இருக்காங்க. இன்னும் அவங்க ஃபஸ்ட்டு கிஸ் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்படியே தான் ஒன் டே என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட ஒரு பர்சன் ஃப்ளட் பண்ணி பேசுகிறாரு. அது ஜங்கு அது வீக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அப்படியே அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, போகம் தான் ஆக்சுவலாக ஜங்கு கூட காலேஜ் ஃப்ரெண்ட். ஸோ அவன் நார்மலாக தான் பேசியிருப்பான். பட் ஜங்குக்கு அது நல்லா தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். வீக்கு அது ரொம்ப பொசசிவாக இருக்கும். அதனால் அந்த பார்ட்டியில் அப்படியே டான்ஸ் பாட சொல்லுவாங்க. டான்ஸ்லாம் ஆட மாட்டான். பட் ஜங்குக்காக நல்லா ஆடணும்னு சொல்லிட்டு வந்து ஆடுவான். ஸோ போகம் திருப்பி பேச ட்ரை பண்ணுவான். பட் அது வீக்கு ரொம்ப பொசசிவ் ஆனதுனால ஜங்குக் நான் பண்ணுறது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு. ஆனால் எனக்கு இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. நீ என்னோடது, நீ எனக்கு மட்டும்தான், யூ ஆர் ஒன்லி மைண்ட் ஜங்குக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சாங் ஆடிட்டுருக்கும் போதே ஜங்குக்கு நல்லா டீப்பாக கிஸ் பண்ணிடுறான். ஜங்குக்கு வந்து அப்படியே அவனோட ஐஸ்லாம் வெளியே வந்துடும் போல். அவ்வளோ அப்படியே பார்க்குறான் வயசு ஐயோட. என்னடா பண்ணுறேங்கிற மாதிரி அவனுமே அப்படியே இந்த கிஸ்ஸை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுமே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான் அந்த மெல்ட் ஆகி. ஸோ 2 பேருமே அவங்களோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க எப்படி ஆசைப்பட்டாங்களோ அதை விட சூப்பராகவே அந்த சாங், அந்த மெலோடி, அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே அவங்களுக்கு நியூவாக இருந்தாலுமே அவ்வளோ சூப்பராக கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்படி டைம் ஆகிடுது. ஸோ அவங்க 2 பேரும் கொஞ்சம் பேக் ஆகிட்டாங்க. போகம் பார்த்து சிரிச்சிட்டு போகிறான். ஏன்னா அவன் ஒரு நார்மலாக தான் பேசியிருப்பான். பட் அது வந்து தான் பொசசிவாக எடுத்திருப்பான். ஸோ இப்படியே தான் சிரிச்சிட்டு போவான். போயிட்டு இப்படியே டைம் ஸ்கிப் ஆகும். நைட்டு போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே காரில் போயிட்டுருப்பாங்க. தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பான். அப்போ ஜங்கு தான் கேட்பான், என்ன எதுக்கு கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. வந்து அது எனக்கு கிஸ் பண்ணணுன்னு தோணுச்சு, ஏன் கிஸ் பண்ணக்கூடாதா, என் ஒய்ஃபை நான் கிஸ் பண்ணக்கூடாதாங்கும் போது நான் கான்ட்ராக்டில் என்ன சொன்னேங்கும் போது, இந்த பாரிசங்க எனக்கு அந்த கான்ட்ராக்ட் பற்றிலாம் எந்த இதுவும் கிடையாது. இன்னொன்று அந்த கான்ட்ராக்ட் நீ போட்டது நான் போட்டது கிடையாதுங்கும் போது, ஆனால் அந்த கான்ட்ராக்டில் உள்ள ரூல்ஸை இது வரைக்கும் மீறல. நான் எனக்காச்சும் உன் பர்மிஷன் இல்லாமல் டச் பண்ணனா, உன் கன்சர்ன் இல்லாமல் டச் பண்ணனா, கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உன் கன்சர்ன் கேட்டு தானே கிஸ் பண்ணேன் அப்படிங்கும்போது ஜங்குக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அவனுமே சைலண்ட் ஆகிடுறான். ஸோ அன்றைக்கி அவங்க ஃபஸ்ட் அந்த கிஸ்ஸை வந்து 2 பேருமே ரொம்பவே ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு ரொம்பவே ப்ளஷ் ஆகிட்டு தான் 2 பேருமே தூங்குறாங்க. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ கரெக்டாக 4 மந்த்ஸ் ஆகிடுச்சு. 2 பேருமே லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தெரியல. ஸோ அப்போ ஜிமினுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறான், எனக்கு திருப்பியும் பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜமீன் தான் சிரிச்சிட்டே, ஒரு பர்சனை லவ் பண்ணலான்டா, ஆனால் நீ ஏஜஸாக லவ் பண்ணுறடா, சைல்ட்ஹுட் லவ், காலேஜ் லவ், இப்போ மேரேஜ் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். ஜங்குக்கு வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஜெமின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டொமக் பெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக அவனுக்கு மேரேஜ் ஆனது ஸ்டொமக் பெயினே வந்திருக்காது. பட் சடனாக இப்போ 4 மந்த்ஸ் கழிச்சு ஸ்டார்ட் ஆனதும் ஜெமின் நான் அப்புறம் பேசுகிறேங்கும் போது ஜெமின் தான், என்னாச்சுடா, ஆர் ஓகே அப்படிங்கும் போது, இல்லை ஜெமின் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சைலண்ட் ஆகிடுறான். ஸோ இப்படி தான் பேக்கரிக்கும் போகிறான். அங்கே ஜெமின்மே வரான். ஏன்னா அவன் ஜங்கு வாய்ஸை கேட்டுட்டு அவனுமே வந்திருப்பான். என்னாச்சு ஜங்குக்கா, ஓகே தானேங்கும் போது, இல்லை ஜெமின் எனக்கு பழைய மாதிரியே ஸ்டமக் பெயின் ஸ்டார்ட் ஆகுதுங்கும் போது ஜெமினுக்கு புரிஞ்சிடும். உடனே அப்போ ஜெமின் தான் ஜங்கு பார்த்தா, ஜங்கு
இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்னை தப்பாக நினச்சிக்காதங்கும் போது என்ன சொல்லு ஜெமின் அப்படிங்கும் போது நீ ஏன் வீட்டை ஹெல்ப் கேட்கக்கூடாது அப்படிங்கும்போது ஜங்கு பார்ப்பான். பார்த்துட்டு எப்பிட்றா என்னால் முடியும், நீ எப்படி இப்படி நினைக்கிற, அவனுக்கும் எனக்கும் நாங்கள் இன்னும் லவ்வை சொல்லக்கூட இல்லை, நான் இப்போ கேட்டான் அவன் நான் லஸ்ட்டுக்காக தான் அவன்கிட்ட பழகுறேன்னு நினச்சிக்க மாட்டானா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஜிமின் வந்து இல்லை ஜங்குக், நீ அவன்கிட்ட சொல்லி பாரு அவனுக்கு புரியும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் சொல்கிறான். ஜங்குமே ஒன்றும் சொல்லாமல் நான் யோசிக்கிறேன் ஜிமின் அப்படி சொல்லிட்டு அவனுமே அன்றைக்கி பேக்கரியை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுறான். அன்றைக்கி நைட் அவனுக்கு செம பெயினாக இருக்குது. பட் இருந்தாலுமே எதுவுமே சொல்லாமல் அந்த டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்குறான். டாக்டருமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்போ தான் மேரேஜ் ஆகிடுச்சில்ல, நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெயின் வராது அப்படிங்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவனுமே சைலண்ட் ஆயிடுறான். பட் அன்றைக்கி நைட்டு ரொம்ப ஸ்டொமக் பெயினில் இருக்கிறத வீயுமே நோட் பண்ணுறான். அவனுமே என்ன பண்ணுறது தெரியாமல் என்ன ஆச்சு ஜங்குக்குன்னு சொல்லிட்டு மிட் நைட் மாதிரி கேட்குறான். ஜங்குக்கு வந்து அவன் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அது அது ஒன்றும் இல்லை நீ தூங்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். வீக்குமே கஷ்டமாக இருந்திருக்கும். அப்புறம் ஜங்குக்கு தூங்கணுன்னு தான் வீயுமே தூங்கியிருப்பான். ஸோ இப்படி ஏதோ ஒரு 2 days மாதிரி ஸ்கிப் ஆகுது. பட் ஜங்குக்கு அந்த ஸ்டொமக் பெயின் போகிற மாதிரி தெரியல. ஸோ இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் சீக்கிரமே வந்துடுறான். வந்துட்டு ஜங்குக்கு வந்து சீக்கிரமே சாப்பிட்டு படுக்க போயிருப்பான். அப்போ தான் அவங்க அம்மாட்ட கேட்குறான், எங்கம்மா ஜங்குக்கு காணுங்கும் போது ஏன்னு தெரிலடா, அவனோட ஆக்டிவிட்டீஸே சரியில்லை, 2 நாள் ரொம்பவே சாப்பிடவே மாட்றான், சாப்பிட்டாலுமே ரொம்ப பேலாகவே இருக்கான், அவன் ஏன்னு தெரியல இந்த மாதிரி இருந்ததே இல்லை, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ வீக் என்னன்னு தெரியல. ஸோ அவன் அப்போ தான் அவங்க 2 பேர் ரூமுக்கு போகிறான். ஸோ ஜங்குக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கிறத செக் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி அவனுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னாச்சு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ தான் டக்குன்னு ஜங்கோட ஃபோனுக்கு கால் வருது. அதாவது இப்போ ஒரு நைட்டு 8:30 அந்த மாதிரி ஜங்க் ரொம்ப சீக்கிரமே தூங்கியிருப்பான். ஸோ விஎம்ஏ என்னன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்து பார்த்தா டாக்டர்கிட்ட அது ஜங்கு டாக்டர்கிட்டேருந்து தான் ஃபோன் வரும். ஸோ விஎம்ஏ சரி அவன் தூங்குறான்னு சொல்லிட்டு வச்சிருவோன்னு சொல்லிட்டு ஹலோ அப்படிங்கும்போது ஜங்குக்கா அப்படிங்கும்போது சாரி நான் ஜங்குக்கோட ஹஸ்பண்ட் பேசுகிறேங்கும்போது சாரிங்க ஜங்குக்கு இருக்கானாங்கும்போது இல்லை அவன் தூங்கிட்டான் அப்படின்னு, என்ன தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் ஏன் அவனுக்கு கால் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்பான். ஸோ அவங்க வந்து இல்லை நான் அவன்கிட்ட மெடிசன் கொடுத்து விட்றேன்னு சொன்னேன், பட் நான் கொடுக்கல, ஸோ நாளைக்கு மார்னிங் கொடுக்கலான்னு கேட்க தான் கால் பண்ணேன் அப்படிங்கும்போது என்ன மெடிசன் அப்படிங்கும்போது ஜங்குக்கு உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படிங்கும்போது இல்லையே அப்படிங்கும்போது ஆஸ் அ டாக்டராக சொல்கிறேன், நீங்கள் அவரோட ஹஸ்பண்டுங்கிற ஒரு இதில் தான் சொல்கிறேன், அவனுக்கு இந்த மாதிரி அப்போ தான் அந்த டாக்டர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பீரியட்ஸுக்கு அப்புறம் அந்த ஓவலேஷன் டைம் வரும், அது ஜங்குக்கு நிறையாவே இருக்குது, ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அவனுக்கு இப்போ ஏஜ் 2 பேருக்குமே 25ங்கிறதுனால தான் இன்னுமே அவன் வந்து அவனுக்கு அந்த விர்ஜின் அந்த இதில் இருக்காங்கனால தான் அவனுக்கு ரொம்ப இதாகுது, அதனால தான் அவனுக்கு அப்டாமனில் பெயின் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து ஷாக் ஆகிட்டு ஓகே டாக்டர் ஐ வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சைலண்டாக ஆகிட்டு ஏன் ஜங்குக்கா நீ ஏன் இதை என்கிட்ட சொல்லலை, நான் ஆஸ் அ ஹஸ்பண்டாக உனக்கு நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறான். அவன் நல்லா க்யூட்டாக தூங்கிட்டுருக்கான். ஸோ வீயுமே ஒன்றும் சொல்ல மாட்டான். ஸோ ஆனால் அதுலேருந்து வீக்கு வந்து தூக்கமே போயிடுச்சு. அவனுக்கு ஜங்குக்கு நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் அவனுக்கு புரியுது ஜங்குக்கு வந்து ஏன் இப்படி சொல்லாமல் இருக்கான்னு, அவனை அந்த லஸ்ட்டுக்காகன்னு நினச்சிட போகிறாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் மறுநாள் ஆகுது. ஜங்குக்கு வந்து நைட் டைமில் டேப்லெட் போட்டு படுக்கலான்னு போகும்போது தான் இந்த மாதிரி வியோட பேரண்ட்ஸ் 2 பேருமே இந்த மாதிரி மிஸ்டர் ஜியான்னு கூப்பிட்ருக்காங்க, நாங்கள் 2 பேருமே அங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும், எதனால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனுமே இருப்பான். ஸோ 2 பேருமே அலோனாக தான் இருப்பாங்க. நைட்டு இப்போ 9:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ஜங்குக்கு வந்து இந்த மாத்திரை போட்டு கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் ஓகேங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அப்போ தான் வந்திருப்பான். வந்துட்டு பேரண்ட்ஸ் அப்பா அம்மா 2 பேரும் கிளப்பிட்டாங்களாகும் போது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்பான். அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே டையை லூஸ் பண்ணிவிட்டா சரி நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், நீ சாப்பிட்டியா அப்படிங்கும்போது நான் சாப்பிட்டேன் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு அவனுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இப்போ 2 பேருமே தனியாக அந்த எப்படின்னா லிவிங் ரூமில் தனியாக அப்படியே ஒரு டிம் லைட் தான் இருக்கும், சைலண்டாக உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்போ வீதா
ஜங்குக்கா நான் உன்னோட கேட்டால் தப்பாக நடந்துக்க மாட்டியே அப்படிங்கும்போது சொல்லுவி அப்படிங்கும்போது வை டோன்ட் வி மேக் லவ் அப்படின்னு கேட்பான். ஸோ ஜங்குக்கு இப்படி ஷாக் ஆகிடும். என்ன சொல்கிறவி அப்படிங்கும்போது ஜங்குக்கா எனக்கு நீடியாக இருக்குது அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவையவே சொல்லுவான். ஒரு மாதிரி சொல்கிறதுல ஜங்குக்குமே புரியும். ஸோ அவனுமே உனக்கு வேணுமாவி அப்படின்னு கேட்பான். உடனே வந்து ப்ளீஸ் என்னை கரடின்னு கூப்பிடுங்கும்போது ஜங்குக்குமே ஸ்மைல் பண்ணுவான். ஸோ வியுமே உனக்கு ஓகே தானங்கும்போது ஜங்குமே ஓகே சொல்லுவான். அவனுமே வியுமே அப்படியே கிஸ் பண்ணுவான். ஜங்குமே அலோவ் பண்ணுவான். ஸோ அப்படியே பெட்ரூம்க்கு 2 பேருமே போவாங்க. ஸோ வி வந்து ஜங்குக்கிட்ட அவ்வளோ ஜென்டலாக நடந்துப்பான். ஜென்டில்மேன் மாதிரி. ஜங்குக்கு வந்து பெயினிங்காக இருக்கா இதாக இருக்கா ஒவ்வொரு டைமும் பண்ணும்போது வலிக்குதா நான் ஜென்டலாக போவா வலிச்சா சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலுமே அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலுமே 2 பேருக்குமே இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால அவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணுவான். பட் ஃபஸ்ட்டெல்லாம் அவ்வளோதான் இருக்கும். ஜங்குக்குமே ரொம்ப நீடியாக இருக்கும். பட் கொஞ்சம் போக போக 2 பேருக்குமே அது ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஸோ அந்த நைட் ஃபுல்லாகவே அப்படியே போயிடும். அது ரொம்பவே ஹாப்பியாக போகும். 2 பேருக்குமே பிடிச்சி போய் அவ்வளோ சூப்பராக மாதிரி கிஸ் பண்ணி 2 பேருமே ஃபீல் பண்ணி அது ஆக்சுவலாக ஒரு செக்ஸ் மட்டும் கிடையாது. அது ஒரு லவ் மேக்கிங்னே சொல்லலாம். அவங்க 2 பேரும் லவ்வை அதை அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ இப்படியே தான் ஜங்குக்காவையும் அப்படியே மூச்சு வாங்கிட்டு அப்படியே படுப்பாங்க. ஸோ ஜங்குக் வந்து அப்படியே படுத்திருப்பான். ஸோ வீ தான் அப்படியே ஜங்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வலிக்குதா அப்படிங்கும்போது ஜங்க் வந்து இல்லைங்கிற மாதிரி மண்டையாட்டுவான். ஸோ வீ அப்படியே ஜங்குக்கை லைட்டாக ஹக் பண்ணிப்பான். ஜங்குமே அலோவ் பண்ணுவான். உடனே வந்து வீ அப்போ தான் கொஞ்சம் அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுவான். ஜங்குக் இது நான் வந்து ஆஸ் அ ஹஸ்பண்டாக ஒரு லஸ்ட்டில் பண்ணணும்னு நினைக்காத. எனக்கு ஒரு நாள் லவ்வில் தான் பண்ணங்கும்போது ஜங்குக் வந்து அப்படியே முழிப்பான். அப்போ தான் வீ சொல்லுவான், எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜங்குக். நீ சொன்ன ப்ராமிஸ் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. இந்த லெட்ரு கூட நான் இன்னும் எனக்கு பத்திரமா என் கூடயே தான் இருக்கு. நான் கொடுத்த பெண்டன்ட் நீ இன்னும் வச்சுருக்கியான்னு எனக்கு தெரியல. பட் நான் சின்ன வயசில் லவ் பண்ணுவேன். காலேஜ் டைமில் உன்னை நிறையா டீஸ் பண்ணியிருக்கேன். உன்னை நிறைய சண்டை வளர்த்துருக்கேன். அதில் வெறுப்போ உன்னை கஷ்டப்படுத்தணும் அந்த எதுவுமே கிடையாது. நான் எல்லாமே லவ்வில் தான் பண்ணேன். உனக்கு ஒரு ப்ரொடக்டிவ்னஸாக இருக்குன்னு தான் பண்ணேன். ஏன் இந்த மேரேஜ் கூட நீ உன் அப்பாவை தப்பாக நினைக்காத. நான் தான் அவங்கள்ட்ட இந்த மேரேஜ் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு அவனோட லவ்வை அவ்வளோ ஸ்வீட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவான். ஸோ ஜங்குக்குமே அது ரொம்ப பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜங்குக்குமே அவனோட லவ்வையும் சொல்லுவான். 2 பேருமே அப்போ நம்ம 2 பேருமே லவ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே எனிமீஸை சொல்லியிருக்கோம். அப்போ வி ஆர் ப்ரிடெண்டிங் தட் வி ஆர் எனிமீஸ் இன் அவுட் சைட் பட் வி ஆர் ஸ்டில் லவர்ஸ்னு சொல்லிட்டு சிரிச்சுப்பாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அப்போ தான் வீட்டை சொல்லுவான். வீ இந்த மாதிரி எனக்கு ஸ்டொமக் பெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீயுமே எனக்கு தெரியும் ஜங்குக்கா அப்படிம்பான். உடனே ஜங்குமே முழிப்பான். உடனே வந்து அதனால தான் பேரண்ட்ஸை நான் இன்றைக்கி வெளியே போக சொன்னேன். எனக்கு இன்றைக்கி உன் கூட அலோன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தோணுச்சுங்கும்போது ஜங்குக்கு அப்படியே ஷோல்டர்னு நினைப்பான். அப்படின்னு அடிச்சுட்டு டேய் பொறுக்கிங்கும்போது இப்போ வீணேருந்து பொறுக்கி ஆகிடுச்சாங்கும்போது என் புருஷனை பொறுக்கின்னு சொல்லாமல் வேறு யாரும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஹெல்ப் பண்ணிப்பான். உடனே இந்த மாதிரி வீ சொல்லுவான், உனக்கு எப்பயுமே நான் உனக்கு இருப்பேன், எப்பயுமே இருப்பேன். இந்த மாஃபியா ஒர்க்குமே நான் விட போகிறேன். நீ சொன்ன மாதிரியே அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து பார்க்குறேன். நீ எப்பயுமே கேட்பல எதனால் இந்த மாஃபியா ஒர்க்கில் இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாஃபியா ஒர்க்குக்கு போனதுக்கு காரணமே நீ தான் ஜங்கும்போது ஜங்கு முழிக்கிறான். ஆக்சுவலாக அப்படியே அந்த நைட் ஆக்சுவலாக அந்த சன்செட் அதாவது அந்த மார்னிங் டைம் ஆக போகுது. அதில் வியூ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா. ஏதோ 2 பேரும் பெட்ஷீட்டில் அழகாக படுத்துட்டு 2 பேருமே ட்ரெஸ்ஸஸ் இல்லை பட் பெட்ஷீட்டில் அது பார்க்க அவ்வளோ லவ்லி கப்பலாக இருக்காங்க. ஸோ அப்போ தான் வீ சொல்கிறான், நான் அந்த மாஃபியா ஆனது காரணம் நீ தான். ஏன்னா
அப்போ தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. இந்த மாதிரி காலேஜ் டைமில் ஜங்குக்கு வந்து ஒரு பையன் புல்லி பண்ணிகிட்டே இருந்திருப்பான். அது வீக்கு சுத்தமாக பிடிக்காது. அவனோட பொருளை யார் எடுத்தாலும் பிடிக்காதுல்ல. ஸோ அதனால் அவன் ஜங்குக்கை வந்து எதுவுமே சொல்லாமல் அந்த பையனை அடிச்சிருப்பான். ஆக்சுவலாக அந்த பையன் வந்து ஒரு பெரிய மாஃபியாவோட பையன். அதனால் அடித்ததுனால அவனுக்கு ரொம்ப சிவியர் இன்ஜூர் ஆகிருக்கும். அதனால தான் அந்த மாஃபியா இவனை பழி வாங்கணும்னு நினைப்பான். ஸோ அதனால தான் வேறு வழி இல்லாமல் வந்து மாஃபியா ஆயிருப்பான். ஸோ ஜங்குக்கு அங்கே போது ஜங்கு கண்ணில் கலங்க ஆரம்பிச்சிடும். இது தெரியாமல் உன்னை நிறையா இது பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்கு சொல்லுவான், நீ எனக்கு மட்டும்தான், உனக்கே தெரியும் சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னோடய பொருளை யாராச்சும் டச் பண்ணாலும் எதுவுமே பிடிக்காது. அதனால தான் லீனா அன்றைக்கி வந்த பொருள் நான் அப்படி நடந்துக்கிட்டேன், சாரி அப்படிமா. அப்போ சொல்லுவான், நான் தான் அவனுக்கு நிறைய விஷயத்தில் சாரி சொன்னேன் ஜங்கு சொல்லிட்டு. 2 பேருமே அப்படி பியூட்டிஃபுல்லான ஒரு கிஸ் பண்ணிப்பாங்க. உடனே அப்போ தான் சொல்லுவான், ஐ லவ் யூ மை பன்னி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜங்க் மெசேஜ்கிட்ட ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ மை கரடி அப்படின்பா. ஸோ இப்படியே தான் அவங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு பாண்ட் உருவாயிருக்கும். ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்குமே அவங்களோட அப்பாவோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுட்டு அவனுமே சாரி கேட்டு அவங்க அப்பாவை ஏற்றுப்பான். ஸோ கொஞ்சம் டேஸ் இப்படியே ஸ்கிப் ஆகும். 2 பேருமே ரொம்ப லவ்வி டவ்வியாக இருப்பாங்க. முன்னாடி டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஃபைட் போட்டுட்டு இருந்தவங்க இப்போ எல்லா இடத்துலையும் ரொமான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மாவை எங்கேயாச்சும் வெளியே அமுச்சு விடுறது, இவங்க ரொமான்ஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி ரொம்பவே ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுவாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்குமே புரியும். ஸோ இவங்களுமே கப்புள்ஸ் கொஞ்சம் அலோனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க கெஸ்ட் ஹவுஸில் போய் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகும். ஜிம்மினுக்கும் யோகிக்குமே கல்யாணம் ஆகிடும். அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஜிம்மினுக்கு வந்து ஜங்குக்கு ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு வீட்டை ஒரு நாள் பேசுவான். இந்த மாதிரி ஜங்குக்கு நடந்ததெல்லாம் சொல்லுவான். ஸோ வீயுமே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு, நீ ஜங்குக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்க, அதே மாதிரி எப்பயுமே நீ எனக்கும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி டே வந்து சொல்லுவான். ஜிமின்மே கண்டிப்பாக எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் லைஃப் தான் முக்கியம்னு சொல்லிட்டு, சரி 2 பேருமே நல்லா இருங்கிங்கிற மாதிரி அவனுமே சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்கிப் ஆகும். 1 மந்த் கழிச்சு ஜங்குக்கு லைட்டாக பெயினிங்காக இருக்கும். பட் அந்த பெயினிங் இல்லை, நார்மலாக ஒரு மாதிரி வாமிட் வரும்போது பெயின் வரும்ல அந்த மாதிரி. ஸோ அவனுமே வாமிட் எடுப்பான். ஸோ இந்த மாதிரி திருப்பி அதே மாதிரி தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது டாக்டர் வந்து அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையேன்னு சொல்லிட்டு செக்கப் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ தான் அவனுக்கு தெரிய வரும் ஆக்சுவலாக ஜங்க் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த நியூஸை எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் வீட்டை சொல்லுவான். ஸோ அவன் சொல்கிற இது யூனிக்காக இருக்கும். அப்போ வந்து டயர்டாக ஒர்க் முடிச்சுட்டு, அதாவது பிஸ்னஸ் ஒர்க் முடிச்சுட்டு வந்திருப்பான். ஏன்னா மாஃபியா ஒர்க்கை குவைட் பண்ணியிருப்பான். அப்போ ஜங்க் வந்து எப்படி சொல்லுவான்னா, என்னோட எனிமி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். சொல்லுங்க மை எனிமி அப்படின்னு அவனும் சொல்லுவான். என்னோடய எனிமி ஹஸ்பண்டுக்கு ஒரு க்யூட் பேபி வர போகிறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். என்ன சொல்கிறேங்கும் போது, முன்னாடிலாம் என் கூட ஒருத்தவங்க தான் ஃபைட் போட்டாங்க, நீ தான், நான் தான் அவன் கூட ஃபைட் போடுவேன். இப்போ என்னோட சேர்ந்து உன்னோட இன்னொரு பர்சனை ஃபைட் போட போகிறாங்கும் போது வீக்க புரியவே புரியாது. அவன் முழிப்பான். அப்புறம் தான் ஜங்க் சொல்லுவான், இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. வீக் என்ன சொல்கிறனே தெரியாது. அவன் அவ்வளோ ஹாப்பியாகிடுவான். ஸோ இப்படியா தான்டா அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகும். அழகாக ஒரு க்யூட் பேபி பாயும் பிறக்கும். அந்த பேபிக்கு அழகாக கிம்ச்சின்னு பேர் வைப்பாங்க. ஆமாம், டீக்குக்கு முன்னாடி சொன்னது தான். அதே மாதிரி கிம்ச்சி டீக்குக் அப்படின்னு வைப்பாங்க. ஸோ இப்படியே தானே அவங்க லைஃப் ரொம்ப இப்போ ஃபஸ்ட்டு எனிமீஸ்லேருந்து, அப்புறம் சைல்ட்ஹுட் லவர்ஸ்லேருந்து, அப்புறம் மேரேஜ் லவ்வாக இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும்டா. ஓகேடா, இந்த ஸ்டோரி நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி ரொம்பவே லாங்காக போயிடுச்சு. நான் ஒரு குட்டி ஷார்ட் மூவி மாதிரி எடுக்கலாம்னு நினச்சேன். பட் இது ரொம்பவே லாங்காக போயிடுச்சு. ஆக்சுவலாக இது இன்னுமே லாங்காக வர வேண்டியது. பட் இதோட போதும்னு நான் நிறுத்திட்டேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா கன்ஃபார்ம் சொல்லுங்கள். நான் இப்போ இல்லைனாலும் டெஃபினட்டாக ஒரு 1 வீக்கில் போடுறேன். ஓகேயா இந்த ஸ்டோரி. ஏன்னா வந்து மோதலும் காதலும் ஸ்பெஷல் பார்ட்டும் போடணும். ஸோ இந்த ஸ்டோரி டக்குனே என் மைண்டில் வந்தது தான். அதே மாதிரி ஒரு பர்சனோட ரெக்வஸ்டடாக கேட்டது. அந்த பர்சனுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்ம் உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்கடா. இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. என் மனசில் உள்ளது அப்படியே என்னோடய இமேஜினேஷன் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஸ்டோரி மேக் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா, கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு
போய் பார்க்குறீங்க நிறைய பேர், லைக்கும் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸ் மட்டும் பண்ண மாட்றீங்க. நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்கடா. உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடவே பூஸ்டப் பண்ணுது. ஸோ அதனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஓகேடா, நான் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். டேக் கேராக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓகே, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஸ்டோரி நல்லா வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் போட்ட ஸ்டோரியிலே இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எனிமீஸ் அந்த மாதிரி நான் இது வரைக்கும் போட்டதில்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா, லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட்டை காட்டுங்க. இது ஸ்பெஷல் பார்ட் வேணுன்னா சொல்லுங்கள். ஓகே. அப்புறம்டா, நாய்ஸ் ஏதாச்சும் இருந்திருந்தால் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி நிறையவே ஒர்க் இருந்துச்சு. அப்புறம் நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்து தான் இந்த வாய்ஸ் ஆடியோ போடுறேன். ஸோ ஏதாச்சும் நாய்ஸ் வந்துச்சு, ப்ரீத்திங் சவுண்ட்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கன்ஃபார்ம் நல்லா போடுறேன். ஸோ ஓகேடா, டேக் கேர், பாய்.